கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்ளலாம். அடியேன் சார்ந்திருக்கக்கூடிய வேலூர் சபையில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களை பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அருமையான பரிசுத்தவான்களிடம் தெரிவித்துக்கொண்டு நாம் இன்றைய ஞாயிறு ஆராதனை பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ நமக்கு நல்லா தெரியும், நாம் இப்போது எந்த காலப்பகுதியில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு காலப்பகுதியில் இருக்கும். ஸோ மெமோரியல் கூட ரொம்ப தொடர்புடைய ஒரு விஷயம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஓவர், பஸ்கா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ் ஓவர் சமயத்தில் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமோரியலை அனுசரிக்கிறார். ஸோ இந்த சமயத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாஸ் ஓவர் பலி முடிஞ்ச உடனே, அதாவது பஸ்கா பலி நீசான் மாதம் 14ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு அடித்து முடிச்சிட்ட பிறகு 15th என்ன ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் பண்டிகை ஸ்டார்ட் ஆகும். அந்த பண்டிகை பேர் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பண்டிகை? புளிப்பில்லா அப்ப பண்டிகை. சரிங்களா? ஸோ இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆசரிக்கணும்னா அதில் பேர்லேயே நமக்கு அர்த்தம் இருக்குது. கரெக்டாக? பேர்லேயே அர்த்தம் இருக்குது. என்ன இருக்கக்கூடாது? புளிப்பு இருக்கக்கூடாது. புளிப்பு இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பை எடுத்து போடணும். புளிப்பை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்புமே கூட. வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்தமாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். ஸோ கிளியரா என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, உன் எல்லைக்குள் எங்கும் புளித்தமாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம் அப்படின்ட்டார். அப்படின்னா கிளியரா இவங்க பாஸ் ஓவர் அனுசரிக்கிறதுக்கு முன்பாக கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் தேவன் என்ன கொடுத்துட்டாருன்னா, துளி கூட புளிப்பு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படின்னா இவங்க பஸ்கா பலியினுடைய ஆயத்தம் செய்யும் பொழுதே கூட சேர்த்து எதையும் ஆயத்தம் பண்ணியிருப்பாங்க. கூட சேர்த்து எதையும் ஆயத்தம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்டையும் என்ன பண்ணியிருக்கணும், சுத்திகரிச்சிருக்கணும். நூக்கன் கார்னர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடணும். வீட்டையே அலசி ஆராயணும். எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 5-6 வருஷம் கழித்து நம்ம வீட்டை ஒரு நாள் க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா? கரெக்டாக? திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்து நம்ம வீட்டையே சுத்திகரிக்கணும்னு ஒரு ஃபீல் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணி தொடச்சி எடுப்போம். அந்த மாதிரி இவங்க கம்பல்சரி இதை வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு சின்ன புளிப்பு ஒரு கப் போர்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட அவங்கள ஆபத்தில் என்ன ஆயிருங்க அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுரும். ஸோ ரொம்ப சிம்பிளான ரிச்சுவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பில்லா அப்ப பண்டிகைனா ரொம்ப பெருசாக யோசிக்க வேணா, அந்த பண்டிகையில் என்ன இருக்கக்கூடாது, புளிப்பு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா இருக்கக்கூடாது. பட் இப்பேற்பட்ட ரிச்சுவலை, இப்பேற்பட்ட ஒரு சடங்கை தேவன் யாரை செய்ய சொல்லியிருக்காருன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்களை செய்ய சொல்லியிருக்காருனாலே நிச்சயமாக இந்த ஒரு காரியத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கென்று என்ன பண்ணியிருப்பாருங்க, ஒரு பாடத்தை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுருப்பார். ஆக்சுவலாக புளிப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பீஸ் ஆஃப் ஓல்ட் டவ், ஒரு சின்ன பழைய மாவு தான் அது. சரிங்களா? ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கேருந்து எடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க. பட் அதை உடனடியாக எடுத்து ஆட் பண்ணும்போது, புதிதாய் பேச இந்த மாவில் ஒரு வேளை ஆட் பண்ணால் உடனடியாக என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உப்பிரும். சரிங்களா? அது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்லாவே உப்பிரும். அது நல்லா மேலே எழும்பி வரக்கூடிய இந்த புளித்த மாவு வேதாகமத்தில் எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். எதற்கு அடையாளமாக இருக்குது? பாவத்துக்கு அது அடையாளமாக இருக்குது. ஏன் பாவத்துக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தா நடந்துடும். அப்படி ரொம்ப ஸ்பீடாக அது நடக்கக்கூடிய காரணத்தினாலேயே அது எதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாவத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியரில் நம்முடைய அட்டென்ஷன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்கள். ஆக்சுவலாக அந்த இடத்துல பவுல் பேசக்கூடிய கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் விபச்சாரம் ரீதியில் ஒரு சகோதரன் என்ன பண்ணியிருப்பாருன்னா தவறு செய்திருப்பார். அந்த சகோதரனை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, தள்ளி வச்சிருக்க மாட்டாங்க.
தள்ளி வைக்காமல் இருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்க, இப்படியே வச்சிட்டிங்கன்னா எக்லிஷா முழுக்க என்ன ஆயிராது, ஸ்ப்ரெட் ஆயிரும். உடனடியாக என்ன பண்ணுங்க, அந்த சகோதரனை தள்ளி வைங்கன்றது தான் அந்த இடத்துல 1 கொரிந்தியர் 5 பேசுகிறார். பட் அது மட்டுமே நமக்கு லெசனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ள ஒரு சின்ன பாவத்தை அலோவ் பண்ணோம்னா கூட, நாம் அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டெப் எடுக்காமல் அதை சுத்திகரிக்காமல் இருந்துட்டோம்னா நம்மளுடைய ஜீவியம் முழுக்க அது என்ன ஆயிரும், பரவிடும். அதை யாராலும் அடுத்து என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. ஸோ அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பழைய புளித்த மாவை என்ன பண்ணுங்க, நீங்கள் கடித்து போடுங்கள் அப்படிங்கிறார். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன ரிமைண்ட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இந்த மாதிரியான புளிப்பு பாவத்தினுடைய அறிகுறிகள் ஒரு சிறிதளவு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நடத்தையில் தென்பட்டாலுமே கூட உடனடியாக அதை பர்ச் பண்ணணும், உடனடியாக அதை என்ன பண்ணணும், சுத்திகரித்து போடணும். ஒருவேளை சுத்திகரிக்கலாம் என்ன ஆயிரும் அப்படிங்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய புது சிருஷ்டியை அது என்ன பண்ணிடுமாமா, ஓவர்டேக் பண்ணிடும் அப்படிங்கிறார். ஸோ இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை எத்தனை நாள் அனுசரிக்க சொல்லியிருக்கார் பழைய ஏற்பாட்டில்? 7 நாள் என்ன பண்ணியிருக்காருன்னு அனுசரிக்க சொல்லியிருக்கார். ஏன் 7 நாள் அனுசரிக்க சொல்லியிருக்கார்? ஒரு 8 நாள் வச்சிருக்கலாம்ல, 8 கூட நல்ல நம்பர் தானே. ஏன் 7 நாள்? ஏன் 7 நாள்? முழுமை சரியான பதில் தான். அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லையா? அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லையா? ஆக்சுவலாக பாஸ் ஓவர் அடிக்கப்பட்டதுல இருந்து 7 நாள் அப்படின்னா என்னன்னா, ஆக்சுவலாக பாஸ் ஓவர்னுடைய அந்த பஸ்கா பலி யாரை அடையாளப்படுத்துதுன்னா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சதை அது முடிச்சதிலிருந்து 7 காலப்பகுதியாக கிறிஸ்துவின் சபை எப்படி இருக்கணும், புளிப்பு இல்லாமல் செயல்படணும். அதே மாதிரி நீங்கள் சொல்லிட்ட மாதிரி 7 என்பது எதற்கும் அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு பூரணத்துக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடையாளப்படுத்துது. அப்படின்னா கிளியராக யார் யாரெல்லாம் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தின் ஆசீர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளணுமோ அவங்க முழுசாக எதிலிருந்து விடுதலையாகணும், முழுசாக எதிலிருந்து விடுதலையாகணும்னு பார்த்தீங்கன்னா பாவத்திலிருந்து என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலையாகணும். அது சுவிசேஷ யுகத்தினுடைய சபையாக இருந்துட்டாலும் சரி, வெளியரங்கமான ராஜ்யத்தின் காலப்பகுதியில் வரக்கூடிய ஒட்டுமொத்த உலக ஜனங்களாக இருந்துட்டாலுமே சரி, யார் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்பிட்டாலுமே தங்களுடைய வாழ்க்கையில் துளி கூட இல்லாமல் எதை எடுத்து போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு, அதாவது நம்முடைய பார்வையில் பாவத்தை என்ன பண்ணணும்னா எடுத்து போடணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அட் த சேம் டைம் இதில் இன்னொரு முக்கியமான லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புளிப்பை ரொம்ப ஈஸியாக எடுத்து போட முடியுமா? ஏன்னா என்ன சொல்கிறாருன்னா, உன் எல்லைக்குள் எங்கும் என்ன பண்ணக்கூடாது, புளித்தமாக வரக்கூடாது. அப்போ எல்லைக்குள்ளே எங்குமே புளித்தமாக வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? எல்லைக்குள்ளே எங்குமே புளித்தமாக வரக்கூடாதுன்னா சும்மா க்ளீன் பண்ணால் போதுமா? நல்லா எப்படி க்ளீன் பண்ணுறது? அதெல்லாம் பண்ணியிருந்தா தானே பிரதர் தெரியும் எங்களுக்கு. அதான் தரவா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்குறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹால் எடுத்துக்கலாமே. இந்த ஹாலுக்குள்ளே புளிப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஒரு சின்ன மாவு துண்டு எங்கெங்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? எங்கே ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இந்த ஏசிக்கு பின்னாடி என்ன பண்ணலாம், இருக்கலாம்ல. அப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும், இன்னும் டீப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் சர்ச் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ரொம்ப ஆழமாக போய் தேடினா மட்டும்தான் புளிப்பே கண்டுபிடிக்க முடியும். சில சமயத்தில் வெளியரங்கமாக புளிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆழமாக போய் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் தேடணும். ஸோ அப்போ ஆழமாக போய் தேடணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக தேடணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தேவன் என்ன கொடுத்துட்டாருன்னா, புளிப்பு இருந்துச்சுன்னா என்ன பனிஷ்மெண்ட், அவன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஸோ முக்கியமான பாடமாக இதில் நாம் இதை தான் பார்க்குறோம். அப்படின்னா நிழல் அப்படி இருந்துச்சு, ஆன்டி டைப்பில் நமக்கு எடுத்துக்கிட்டோன்னா நாமளும் கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் புண்ணியத்தையில் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பங்கடைஞ்சிட்டோம். அவருடைய நினைவு கூறுதலில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பங்கு பெறும்பொழுது அவருடைய மாம்சத்துலேயும் அவருடைய ரத்தத்துலையும் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாம் கை வைக்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியும். பிரெட்டு எதை அடையாளப்படுத்துதுன்னா ரேன்சம், அவருடைய கப் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கூட பாவ நிவாரண பலியில் நமக்கான பங்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்பேற்பட்ட விஷயத்துக்குள்ளே நம்ம வரும்பொழுது, இப்பேற்பட்ட நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நினைவு கூறுதலை நாம் அனுசரிக்கும் பொழுது நாம் புளிப்போடு அனுசரிக்கலாமா?
நிச்சயமாக புளிப்போடு அனுசரிக்கக்கூடாது. அப்போ புளிப்போடு அனுசரிக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? எப்படி அனுசரிக்கக்கூடாது? அப்படி அனுசரிக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? புளிப்பை எடுத்து போடணும். புளிப்பை எப்படி எடுத்து போடுறது? தேடணும். எங்கே போய் தேடுறது? எங்கேயும் தேடக்கூடாது, எங்கே தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங் சிஸ்டர். இந்த நிழலின் பொருள் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம் வீடுகளில் அல்ல. போய் எங்கே தேடிடக்கூடாது? நாம அது யூதர்களுக்கு போய் வீட்டில் தேடிடக்கூடாது. எங்கே தேடணுமாமா? நம் இருதயங்களில் தேட வேண்டும். என்ன தேடணும்? யார் இருதயத்தில் கிடையாது, மற்றவங்க இருதயத்தில் கிடையாது, நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணணும்? நாம தேட வேண்டும். ஒரு சுய பரிசோதனை செய்து மிக சிறிய பாவமோ அல்லது நம் அர்ப்பணிப்பு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இருந்து நம்மை தடுக்கும் மிக சிறிய குற்றமோ நம்மிடம் காணப்படுகிறதா என்று தேட வேண்டும். என்ன தேடணும்னு அழகா சொல்லியிருக்காருன்னு பார்த்து இந்த சப்ஜெக்டில் எழுதின சகோதரர் கிளியரா, நாம் வீட்டில் தேடக்கூடாது, நம்முடைய இருதயத்தை ரொம்ப ஆழமாக என்ன பண்ணணும்? ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். நம்முடைய அர்ப்பணிப்பை, நம்மளுடைய அர்ப்பணிப்பின் உடன்படிக்கையை நிறைவேற்றாமல் தடுப்பதற்கு ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நம்மளை அறியாமலே கூட என்ன பண்ணலாம்? இருக்கலாம். அது ஒருவேளை யாருக்கே கூட தெரியாமல் இருக்கலாம், நமக்கே கூட தெரியாமல் இருக்கலாம். அப்படின்னா பர்டிகுலராக இந்த சீசனில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயமே இதுதான். அப்படின்னா யாரை நாம் ஆழமாக ஆராய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நாமளே ஆழமாக ஆராயணும். ஏன்னா இந்த டைம் பீரியட், பர்டிகுலராக இந்த டைம் பீரியடு எதற்கான டைம் பீரியட் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா உதாரணத்துக்கு பர்டிகுலராக இந்த டைமில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பஸ்காட்டுக்குட்டியை சாப்பிட்டாரா, சாப்பிடலையா, எந்த டைமிங்கில் அடிக்கப்பட்டுச்சு, இது எல்லாத்தையும் விட நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அவருடைய மரணத்தை நினைவு கூற வந்திருக்கோம். அப்படி நினைவு கூற வந்திருக்கக்கூடிய நாம நம்மளுடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை சரியாக போயிட்டுருக்குமான்றதை யாரை அனலைஸ் பண்ணி பார்க்கணும்? நம்மளை நாமளே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரிபூரணத்தை அடைவதற்கு தடையாக இருப்பதும், அதே மாதிரி நம்மளுடைய அர்ப்பணிப்பின் உடன்படிக்கைகளை நம்மளை நிறைவேற்ற விடாமல் தடுப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள் தான். நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள் இருக்குதா இல்லையா? நாம் செயின்ஸ் தான், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அப்படி செயின்ஸாக யார் பார்க்குறாரு? நம்மளை தேவன் பார்க்குறாரு. நாம் புதிய சிருஷ்டிகள் தான், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த புது சிருஷ்டி எனக்கூடிய கரு எதுக்குள்ளே இருக்குது? இந்த சரீரத்துக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த சரீரம் அபூர்ண சரீரம். இந்த அபூர்ண சரீரத்துக்குள்ளேருந்து 2 விதமான பாவங்களை நம்ம செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று சின்ஸ் ஆஃப் கமிஷன், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஆஃப் ஒமிஷன். அது என்னங்க பதர்? கமிஷன், ஒமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் ஆஃப் கமிஷன் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நாம் செய்யறதுனால வரக்கூடிய பாவம். ரெண்டாவது சின்ஸ் ஆஃப் ஒமிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறத பாவம் தான். புரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறது? அப்படின்னா நான் செய்யறது மட்டுமே பாவமாகாது. பைபிளில் 2 விதமான பாவம் இருக்கு. செய்யறதும் பாவம் தான், ஒரு விஷயத்தை செய்யாமன்றது என்னதான்? பாவம் தான். ஸோ இப்போ என்ன ஒரு பெனால்ட்டி கொடுத்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிக்கும் பொழுது புளிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் மிஸ் பண்ணாலுமே கூட என்ன வசனத்தில் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்மா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். எந்த நாள் தொடங்கி எந்த நாள் வரைக்கும்? 1ஆம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும். அந்த 1ஆம் நாள் எதற்கு அடையாளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் கலசபை. 7ஆம் நாள் எதற்கு அடையாளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் கலசபை. அப்படின்னா ஒட்டுமொத்த சுவிசேஷத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார்க்குள்ள வந்துட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எதுவே இருந்துடக்கூடாது, புளிப்பே இருந்துடக்கூடாது. அது எடுத்து போடுறதுல யார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா இருக்குமா இருக்காத? புளிப்பு இருக்கும், சரிங்களா? இல்லை அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுலே மாபெரும் புளிப்பது தான். அப்படின்னா இருக்குது, அதை ரொம்ப ஆழமாக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி எடுத்து போடணும். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதை மிஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டார். அதாவது இஸ்ரவேலிலிருந்தே என்ன பண்ணுவான்? அறுப்புண்டு போவான். அப்படின்னா ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க? அதனால் என்ன சொல்ல வராரு?
ரொம்ப சிம்பிள். இது மிகப்பெரிய பாடம் நமக்கு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனுடைய முக்கியத்துவத்தை இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் புளிப்பை எடுத்து போடுறத விட புளிப்பை தேடுறது அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் புளிப்பை தேடுறது ரொம்ப முக்கியம்? ஏன்னா தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், எடுத்து போட முடியும். தெரியவே இல்லைன்னா நாம பாட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, சரியா இருக்குன்னு போயிட்டுருக்கோம். அப்படின்னா கிளியரா நாம நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நினைவு கூறுதல் அனுசரிக்க என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் அனுபவங்களை மட்டும் நாம் நினைவு கூறக்கூடாது. அது கூடவே சேர்த்து எதை ஆழமாக உள்ள பார்க்கணும்னா, நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, கான்சக்ரேட்டட் வாக் எப்படி இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன ஆழமாக ரெஃப்ளெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாம் என்ன உடன்படிக்கை பண்ணிட்டு இந்த இடுக்கமான வாசல் வழியில் நடந்துட்டுருக்கோம், அதை சரியாக செஞ்சிட்ருக்குமான்றதை நாம் என்ன பண்ணி ஆகணும், இந்த இடத்துல அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்படின்னா கிளியராக அவருடைய அடிச்சுவட்ட இந்த பலியின் ஜீவியத்தில் நாம் செய்கிறோம்னாலே நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இம்ப்யூரிட்டிஸ்னால் எல்லா அழுக்குகளையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சுத்திகரிக்கும் பொழுது தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆவியின் கனிகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படின்னா கிளியராக இந்த மெமோரியல் சீசனில் யாரையே நல்லா எக்ஸாமின் பண்ணணும், நாமளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பண்ணணும். அப்படின்னா தேவன் இந்த டைம் பீரியடில், இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் இந்த எக்ஸாமினேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த மாதிரி பீரியாடிக் செல்ஃப் எக்ஸாமினேஷன் இம்பார்ட்டண்ட்டாக, அதாவது இந்த மாதிரியான காலகட்டங்களில் நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியமா அப்படின்னு கேள்வி கேட்டு என்ன பதில் சொல்லலாம்? நிச்சயமாக ஒரே பதில் தான் சொல்லுவோம், அவசியம்தான். ஏங்கிறது அவசியம், அதான் நல்லா போயிட்டுருக்குமே. எல்லா மீட்டிங்ஸும் அட்டன் பண்ணுறோம், எக்லிஷியாவில் பெரிய டிஸ்கஷன்லாம் வந்துருச்சு, சந்தோஷமாக ஆன்சர் பண்ணுறோம், டெஸ்டிமோனி மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், கன்வென்ஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், பலியின் ஜீவித்தை செஞ்சிட்ருக்கோம், நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நமக்கு இது அவசியமா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? அவசியம்தான். ஏன் அவசியம்? வெரி குட். ஏன் அவசியம் பிரதர்? என்ன காரணம்? நாம் பாட்டு அப்படியே போகலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா எழுதுறாரு. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனம் 9 மற்றும் 10. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. எல்லாத்தையும் பார்க்கணும். எதுதான் ரொம்ப டேஞ்சரா? யார் அது? அது ஏதோ இருதயம் கிடையாது. யார் அதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம தான் ரொம்ப டேஞ்சர். சரிங்களா? நம்மளுடைய மாம்சம் இருக்கிறதுல ரொம்ப ஆபத்து. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவமாய் இருக்கிறேன். அப்படின்னா கிளியரா எதை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு வரோமா தேவன்? ஹார்ட் இன்டென்ஷன்ஸ், இருதயத்தின் நோக்கங்களை அவர் கிளியரா என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஆராய்வார். பட் ஆனால் கிளியராக ஒரு பாயிண்ட் என்ன புரிஞ்சு போச்சுன்னா, நமக்கு எது ரொம்ப டேஞ்சரஸு? நம்மளுடைய ஃபாலன் நேச்சர் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாம்சத்துக்கு எது பிடிக்காதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு துளி கூட எதுக்கு பிடிக்காதுன்னா நம்முடைய மாம்சத்துக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சொந்த மாம்சம் தொடர்ந்து அதை நியாயப்படுத்த விரும்பும். நாம் ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா, ஒரு குறைபாடுகள் இந்த ஓட்டத்துக்குள்ளே நமக்குள்ளே வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயப்படுத்திட்டு நம்மளுடைய புது சிருஷ்டியை என்னன்னு கன்வின்ஸ் பண்ணுமாமா, நீ நல்லா தான் என்ன பண்ணிருக்க ஓடிட்டுருக்க, நீ நல்லா தான் கிரேட்டாக என்ன பண்ணிருக்கனா இந்த ஒரு ஓட்டத்தை ஓடிட்டுருக்க, அதனால் நீ ரொம்ப இன்னும் கஷ்டப்பட்டுலாம் ஒரு விஷயத்தை என்ன பண்ண தேவையில்லை, செய்ய தேவையில்ல, இன்னும் ஒரு படி மேலே போய் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நல்லா தான் ஓட்டத்தை என்ன பண்ணிகிட்ருக்க நீ ஓடிட்டுருக்கன்றதை ரொம்ப ஈஸியாக எது ஜஸ்டிஃபை பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாம்சம் ஜஸ்டிஃபை பண்ணிடும். பட் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3-4 நம்மளுடைய ஃபாலன் ஃப்ளெஷ்ஷை கவுண்டர் பண்ணி வசனம் கொடுக்குது. எப்படின்னா வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல், ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனான. அப்படின்னா ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தன் ஒன்றுமே இல்லை, ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிறாரா,
பெரிய ஆள் என்ன பண்ணிக்கிறோம் நினச்சிக்கிறாரம்மா. எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு ஒருத்தர் டாக்டரே படிக்கல, நான் டாக்டர்னு நினச்சிட்டு ஸ்டெத்து போட்டு ஊசி வச்சு எப்படி பார்ப்பாங்க? அந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், கொஞ்சம் நம்மளை பற்றி நம்மளே ஓவர் எஸ்டிமேட் பண்ணிடுவோமாம்மா. அடுத்து, அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அவனவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். பர்டிகுலராக இந்த சீசனில் யார் ஆழமாக தியானிக்கணும்? சுயக்கிரியை. நம்மளை நாமளே தியானித்து பார்க்கும்பொழுது, அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, தன்னை பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஸோ அப்படின்னா எதை கிளியராக ஆராயணும்? அதை தாவீது ராஜா எப்படி பாடுறாருன்னா சங்கீதத்தில் வாசிக்கலாம். 139 சங்கீதம் 23, 24. 139 சங்கீதம் 23 முதல், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆக்சுவலாக யார் இருதயத்தை ஆராயணும்? நாம தானே. அந்த இடத்துல யார் ஆராய்ஞ்சிருக்கணும்? தாவீது தான் ஆராய்ஞ்சிருக்கணும். ஏன் தேவன் ஆராய சொல்கிறார்? ஆக்சுவலாக நம்ம இருதயத்தை யார் ஆராயணும்? நாம தான் ஆராயணும். ஏன் இந்த சங்கீதத்தில் தாவீது ராஜா தேவனே என் இருதயத்தை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஆராயுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு? என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா நம்மளை நாமளே ஆராயறதுல கூட ரியலிஸ்டிக்காக ஆராயறத நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ரியலிஸ்டிக்கான என்ன அர்த்தம்? உண்மையாக நம்ம நிலைமை என்ன என்பதை நாம் துல்லியமாக ஆராய்வதில் என்ன ஆயிடுவோம்? தவறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் நம்மளை ஓவராக எஸ்டிமேட் பண்ணிடுவோம், இல்லைனா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவோம். நாம் அப்படின்னா கிளியராக நம்மளை கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணி நம்மளை சரியான வழியில் வழிநடத்தி நமக்கு தேவையான வழிகளை, தேவையான கருவிகளை நமக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரே நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். ஸோ அப்படின்னா கிளியராக தாவீது மாதிரியே யாரும் ஜெபிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் நாமளும் போய் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட ஜெபிக்கணும். எதற்கு உதவி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனே எங்களை நாங்களே ஆராய்வதற்கு உமது ஆவியை என்ன பண்ணுங்க எங்களுக்கு கொடுங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் தெளிவாக பார்த்துக்கிறேன். நான் தெளிவாக எப்படி இருக்கேன்னு என்ன பார்த்து நான் எங்கெங்கெல்லாம் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுங்களா? அப்படின்னா யாரை மட்டுமே பார்க்கணும் இந்த சீசனில்? நம்மளை மட்டுமே பார்க்கணும். ஏன் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் பவுல் எப்படி எழுதுறாருன்னா 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 28 வசனம். 1 கொரிந்தியர் 11 28 வசனம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். அப்படின்னா நாம மெமோரியலை அனுசரிப்பதற்கு முன்பாக நம்மளை நாமளே என்ன பண்ணணுமாமா, சோதித்தறியணும். அப்படி ஒருவேளை நம்மளை நாமளே நிதானித்து அறிஞ்சிட்டோம்னா நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்படின்னா நம்மளை சரி செய்வதற்கு தேவன் ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஆப்ரேஷன் யாரை செஞ்சுக்கிறோம்? ஏன்னா அந்த ஆப்ரேஷனை யாரை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிறோம். அப்படின்னா யார் இந்த ஆப்ரேஷன் அவங்களே பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்து திருந்துவதற்காக சிக்ஷைகள் அதிகமாக வருமா கம்மியாக வருமா? நிச்சயமாக அப்படி தான் வரும்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். அப்படின்னா பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்து அதிகமான சிக்ஷைகள் வாங்குறது ஒன்றும் பெருமைக்குரிய விஷயம் கிடையாது. கரெக்டாக? அது எந்த கிளாஸ் வாங்குவாங்க? கிரேட் கம்பெனி கிளாஸ் வாங்கும். பட் லிட்டில் ஃப்ளாக்காக நாம் இருக்கணும்னா, சிறுமந்தை வகுப்பார்க்குள்ளே நாம் இருக்கணும்னா தெளிவாக ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். யாரை நல்லா எக்ஸாமின் பண்ணணும்? நம்மளை நாமளே எக்ஸாமின் பண்ணணும். அதை பவுல் இன்னொரு இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதுறார். 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 5 வசனம். 2 கொரிந்தியர் 13 5 வசனம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அப்படின்னா சோதித்து அறியுங்கள்னு என்ன அர்த்தம்? தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம எதிர்வோம், ஆமாம் நாங்கள் என்ன தான் இருக்கிறோம், நாங்கள் விசுவாசத்துக்குள்ளே தானே இருக்கிறோம். கரெக்டா? சத்தியத்துக்குள்ளே தானே இருக்கோம். இங்கே இருக்கிற எல்லாருமே சத்தியத்துக்குள்ளே தானே இருக்கோம். கரெக்டா இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் விசுவாசத்துக்குள்ளே தானே இருக்கிறோம். நம்ம ரைட்டாடுறாங்க. ஆனால் பவுல் ஏன் அப்புறம் அப்படி சொல்கிறாரு? ஏன்னா அது எழுதுறதே யாருக்கு தான்? விசுவாசிகளுக்கு தான் எழுதுறாரு. விசுவாசிகளுக்கு எழுதிட்டு என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்கள். நமக்கு நல்லாவே தெரியும்
ஒவ்வொரு லெட்டர் எழுதும் போதும் பரிசுத்தவான்களுக்கு தான் எழுதுறாரு. அப்போ இவர் பரிசுத்தவான்களுக்கு அட்ரஸ் பண்ணி எழுதிட்டு விசுவாசம் இருக்கா பார்த்துக்குங்க அப்படின்னு கேட்குறாருன்னா என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல பவுல்? அப்படின்னா நாம் சத்தியத்துக்குள்ளே இருக்கிறோமான்றது முக்கியம் கிடையாது, சத்தியம் நமக்குள்ளே இருக்கா. சம்டைம்ஸ் நாம் சகோதரர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், பிரதர் 20 வருஷமாக சத்தியத்தில் இருக்கிறேன். தட்ஸ் ஃபைன் பிரதர். 20 வருஷமாக சத்தியம் உங்களுக்குள்ளே இருந்துச்சா? அந்த கொஸ்டின் என்ன பண்ணணும், நமக்குள்ளே நாமளே கேட்டுக்கணும். விசுவாசம் உள்ளவர்களோ என்று அப்படின்னா நாம் விசுவாசத்துக்குள்ளே இருக்கணுன்றது பெரிய விஷயம் கிடையாது. விசுவாசம் யாருக்குள்ளே இருக்கணும்? நமக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்படின்னு உங்களை நீங்களே பரிச்சித்து பாருங்கள் இருக்கு இல்லையா? இந்த பரிச்சித்து பாருங்கள் என்கிற இந்த தமிழ் வார்த்தைக்கு ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் இல்லையா? அந்த கிரேக்க வார்த்தை, இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக, ஆக்சுவலாக சில சமயத்தில் ஒரு மெட்டல்ஸ் இருக்கும்ல, அந்த மெட்டல் சரியான மெட்டலா இல்லையா அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்கு எதன் மூலம் உறுதிப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான நெருப்புக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க, அதை செலுத்திடுவாங்க. அப்படி செலுத்தும் பொழுது சரியாக வெளியே வந்துருச்சுன்னா அது பர்ஃபெக்ட் மெட்டல்னு என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். அந்த மாதிரி யார் அனலைஸ் பண்ணுங்கன்றாரு? நாமளே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும், கரெக்டாக அப்ரைசல் பண்ணணும். அப்ரைசல்லாம் என்ன அர்த்தம்? ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், வருஷத்தினுடைய முடிவில் என்ன பண்ணுவாங்க, அப்ரைசல் போடுவாங்க. எதுக்கு அப்ரைசல் போடுவாங்க? இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் என்ன செஞ்சீங்க, இந்த கம்பெனிக்கு கரெக்டாக வேலைலாம் செஞ்சு முடிச்சிருக்கீங்களா, கரெக்டாக டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ரைசல் போடுவாங்க. இந்த இடத்துல 2 விதமான அப்ரைசல் இருக்கும். உதாரணத்துக்கு எங்கள் யூனிவர்சிட்டியில் 2 விதமான அப்ரைசல். ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டு சொல்லுவாங்கன்னா, நீங்களே ஃபஸ்ட்டு உங்கள் அப்ரைசல் என்ன பண்ணுங்கள், போட்டு கொடுங்கன்றுவாங்க. அடுத்து மேனேஜ்மெண்ட் போடும். யார் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்? நாமளே போடும்போது என்ன பண்ணிடுவோம், நல்லா தாங்க வேலை செய்கிறோன்ற மாதிரி போட்டுருவோம். பட் எக்ஸாக்டாக மொத்த ரெக்கார்டை யார் வச்சுருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் கையில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான் நாம் அப்ரைசல் போடும்போது நியாயமாக போடணும். அப்படின்னா நம்மளை இந்த காலப்பகுதியில் நிதானிக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி நிதானிக்கும் பொழுது நம்மளை தெளிவாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிதானிக்கணும். தெளிவாக நிதானிக்கிறது என்ன அர்த்தம்? ஆழமாக போய் பார்க்கணும். அப்படின்னா கரெக்டாக தேவன் சோதிச்சார்னா நிற்போமா அப்படின்றத என்ன பண்ணணும், நாம் செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா நம்மளுடைய எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி தெரோ அண்ட் ஸ்பெசிஃபிக். ரொம்ப தெரோவாக ஆழமாக குறிப்பாக எதெல்லாம் நம்மளுடைய வார்த்தைகளை, நம்மளுடைய சிந்தைகளை, நம்மளுடைய உணர்வுகளை, நம்மளுடைய நடத்தைகளை, நம்மளுடைய நோக்கங்களை, நம்மளுடைய ஜப வாழ்க்கையை எல்லாத்தையும் ஆழமாக போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ அப்படின்னா கிளியராக இப்படி நாம் எக்ஸாமின் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக கிறிஸ்தவ எதிர்பார்க்கக்கூடிய குணலட்சணத்தை என்ன பண்ண முடியும், நம்ம நெருங்கி போயிட முடியும். ஸோ அப்படின்னா நம்மளை ரொம்ப ஈஸியாக பிடிக்கிற கட்டி போடுற பாவத்திலிருந்து நம்ம ஜெயிக்கிறோமா? கிளியராக நம்மளுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் ஒரு பாஸ் வச்சு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இதை பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப ரியலிஸ்டிக்காக பார்க்கணும், நேர்மையாக பார்க்கணும். நம்மளை பார்க்கும்பொழுது பர்டிகுலராக இந்த டைம் பீரியடில் நாமளே தியானிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல குறைவுபடுறோம் அப்படின்றத என்ன பண்ணணும், நாம் தெரிந்து கொள்ளணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காமலே புளிப்பு என்ன பண்ண முடியாது, எடுத்து போட முடியாது இல்லையா? அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காரியங்களில் எது தேவனுக்கு பிரியமில்லை அப்படின்னு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அப்படி அந்த விஷயத்தை பார்த்துட்டு அதை எடுத்து போடுறத என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முயற்சி செய்து மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு, மற்ற சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கைக்கு எது ஆசீர்வாதமாக இருக்குமோ அதில் நாம் ஈடுபடுவதில் அதிக முயற்சிகள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிக்கணும். பட் நம்ம இந்த சுய பரிசோதனையை பற்றின ஒரு லிஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக எக்ஸாமின் பண்ணுறோம்ல, டெஸ்ட் எடுக்கிறோம்ல, ஒரு எக்ஸ்ரே ரிசல்ட் எடுக்கிற மாதிரி தான். அந்த டெஸ்ட் எடுக்கும்பொழுது 2 விதமான தவறுக்குள்ளே போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகுப்பார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரோட நெருங்கி வாழக்கூடிய பரிசுத்தவான்கள். அதாவது அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை சூப்பராக என்ன பண்ணுவாங்க, இவங்க வாழுவாங்க. ஆனால் இவங்களுடைய கான்ஷியன்ஸ், இவங்களுடைய மனசாட்சி ரொம்ப
சென்சிட்டிவாக இருக்குமா. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் ஆயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. ஐயோ நான் என்ன ஆயிட்டேன், தேவனை பிரியப்படுத்தாமல் போயிட்டேன். ஏன்னா அவங்களுக்குள்ள அபூர்ணம் இருக்குது. பட் இருந்துட்டாலும் அவங்க நினச்ச பர்ஃபெக்ஷன் என்ன பண்ண முடியல, காட்ட முடியலன்னே என்ன ஆயிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவாங்க. அதனால் ரிசல்ட்டில் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களே குற்றப்படுத்திக்க ஆரம்பிச்சுட்டு எந்த கண்டிஷனுக்கு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரலிட்டிக் அட்டாக்கான கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. பேரலிட்டிக் அட்டாக்கான என்ன பண்ண முடியாது, நகர முடியாது, செயல்பட முடியாது இல்லையா. அந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்களில் செயல்பட முடியாத நிலைமைக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க போயிடுவாங்க. இதை தேவன் நம்மக்கிட்ட இருந்து விரும்புகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், நம்ம எல்லாருமே பரிபூர்ணர்கள் அல்ல. நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவோம், தவறுவோம், எழுவோம், விழுவோம். ஆனால் நாம் விழுந்த இடத்துலேருந்து எழுந்து போன வாட்டி செஞ்சதை விட இன்னும் எக்ஸ்ட்ரீமாக செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சி செய்யணும். அதை நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அப்படின்னா இந்த இடத்துல இந்த துன்மார்க்க வகுப்பாக நமக்கு நல்லா தெரியும். அவங்க எதையே ட்ரை பண்ண மாட்டாங்க, மீண்டு வருவதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க. அதனால தான் அல்டிமேட்டாக செகண்ட் டெத்துக்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. பட் நம் தேவனுக்கு நல்லாவே தெரியும், நாம் மாம்சத்தில் பரிபூர்ணத்தை என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. அப்படின்னா தேவன் நம்மக்கிட்ட இருந்து எதை தான் எதிர்பார்க்குறாரு, நம்முடைய நோக்கத்தில், நம்முடைய சித்தத்தில், நம்மளுடைய விருப்பத்தில் பரிபூர்ணத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா எதிர்பார்க்குறாரு. அப்படி எதிர்பார்த்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எஃபர்ட் என்ன பண்ணலாம் போட்டுட்டு இறுதி நியாய தீர்ப்பு யார் கையில் ஒப்பு கொடுத்துடலாம், தேவன் கையில் நாம் ஒப்பு கொடுத்துடலாம். ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை அனலைஸ் பண்ணும்பொழுது ஐயோ இந்த விஷயத்தில் நம்ம வீக்காக இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன ஆகிடக்கூடாது, நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அதை தூக்கி போட்டு ஜெயிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கணும். ரெண்டாவது ஒரு வகுப்பார் இருக்குது, ஃபஸ்ட்டு வகுப்பார் கூட ஓகே. இந்த ரெண்டாவது வகுப்பார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன மாதிரி நினைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எப்படி தான் போயிட்டுருக்கோம், கரெக்டாக தானேப்பா என்ன பண்ணிருக்கோம், போயிட்டுருக்கோம், பர்ஃபெக்டாக என்ன பண்ணிருக்கோம், போயிட்டுருக்கோமே. அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு சிந்தை இருக்கக்கூடியவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ப்ராக்ரஸ் எடுக்க முடியாது இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில். ஏன்னா மாம்சத்தினுடைய ரேஷனலைசேஷன் இருக்கும். நல்லா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் டூயிங் கிரேட், சூப்பராக என்ன பண்ணிருக்கோம், ஊழியம் பார்த்துட்ருக்கோம், சூப்பராக சகோதரர்களுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணுறோம், நல்லா என்ன பண்ணுறோம், ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு என்ன குறை அப்படின்னு என்ன பண்ணிக்கோ திங்க் பண்ணோம். யாருன்னா தங்களுடைய தவறை சுட்டி காட்டுட்டா கூட உடனடியாக ஏற்றுக்கொள்ள என்ன வராது, மனசு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா வராது. அப்படின்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் என்ன பண்ணிடணும், அவாய்ட் பண்ணிடணும். ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ நான் சீக்கிரமாக வளரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட ஓவராக சோர்ந்து போகிற ஒரு குரூப்பு. ரெண்டாவது குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக கேர்லெஸ்ஸாக என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணுக்குள்ளே தலை எடுத்துன்னு போய் புதைச்சி வச்சுட்டா என்ன ஆகாது, எதுவுமே தெரியாதுல்ல. அப்படின்னா எதுவுமே தெரியாமல் போகிறதுனால அவங்களுக்குள்ள வீக்னஸ் இல்லைன்னா ஆயிருமா, கிடையாது. அப்படின்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். ஒருவேளை இந்த எக்ஸாமினேஷனுக்குள்ளே யார் இருக்கணும், புதுசாக வந்தவங்களா இந்த சத்தியத்துக்குள்ளே. அப்படின்னா இந்த சத்தியத்துக்குள்ளே வந்து ஒருத்தருக்கு 50 வருஷம் கூட ஆயிருக்கலாம், இல்லை 50 நாள் கூட ஆயிருக்கலாம். பட் கிளியராக நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நாமளே டிசிப்ளின் பண்ணணும். நாம் என்ன ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே எங்கேயோ இருக்கக்கூடிய சில லீவன், சில புளிப்பு இருக்குது. அதை என்னன்னு துல்லியமாக நம்ம கண்டுபிடிச்சி அதை எக்ஸ்ட்ரீமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை என்ன பண்ணணும், நம்ம ஏறெடுக்கணும். அப்படி ஏறெடுக்கிறதுக்கு முதல்ல நாம் என்ன பண்ணணும், தியானிக்கணும். இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோட தொடர்பு கொள்வதற்கு மலைகளில் போய் என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார்ல அந்த மாதிரி, அல்லது கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் போனார் இல்லையா, அந்த மாதிரி நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் தாட்ஸை தனியாக தேவன்கிட்ட என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போனோம். அவர் எப்படி கார்டனில் தனியாக இருந்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய இருதயத்தை ரொம்ப ஆழமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாக போய் என்ன பண்ணணும், மெடிடேட் பண்ணணும்.
மெடிடேட் பண்ணி என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் இந்த இருதயத்தை எப்படி பார்க்குறாரோ, எப்படி பார்ப்பாரோ அப்படி பார்க்கணும். யார் இருதயத்தை? நம்ம இருதயத்தை அப்படி எக்ஸாமின் பண்ணணும். கரெக்டா? என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது எக்ஸாமின் பண்ணுறதுக்கு? ஒரு பாயிண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷனுடைய அவுட்லைன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த அவுட்லைனுக்குள்ளே நிறைய கேரக்டர் இருக்கும், சில ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், சில நடைமுறைகளை ப்ராக்டிசஸ் கூட இருக்கும். இது எல்லாமே கரெக்டாக இருக்குதா இல்லையான்றதை நாமளே என்ன பண்ண போகிறோம்? எக்ஸாமின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குற லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். என்ன இருக்கும்? என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆக்சுவலாக இப்போ எதை தேட போகிறோம்? யாருக்குள்ளே? யார்கிட்ட கிடையாது. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது நமக்குள்ளே தேடணும். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க, கம்பல்சரி இதில் ஒன்றாவது நம்மக்கிட்ட இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சி வந்து கொடுங்க. ஸோ இந்த அவுட்லைன் பார்க்க போகிறோம். எதுன்னு இந்த அவுட்லைன் ஒரு 3 முக்கியமான பர்பஸ்க்காக பார்க்க போகிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்லைனை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இன்றைக்கி மட்டும் நம்ம பார்த்துட்டு விட்டு போகிறதுக்காக கிடையாது, நேரம் கிடைக்கும் போது எடுத்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்க்கக்கூடிய லிஸ்ட்டு நம்மளுடைய குவாலிட்டியை நமக்குள்ளவே நாமளே அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதே சமயத்தில் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த அவுட்லைன் எழுதி வச்சுக்கிட்டு அடுத்த வருஷத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம்? பீரியாடிக்கலாக எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். அதாவது பழைய நோட் எடுத்து பார்க்கக்கூடாது. இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக செய்கிறோமா இல்லையா? புளிப்பை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாமா? ஓகே, இப்போ தேடுறோம். அப்படியே கொஞ்சம் எடுத்துங்க, மைண்டில் எடுத்துக்கங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரேல் தேசத்தில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? டார்ச் வச்சு தேடி இருக்க மாட்டாங்க. ஒருவேளை விளக்கு வச்சு என்ன பண்ணியிருக்கலாம்? தேடின மாதிரி நாம் விளக்கு வச்சு என்ன பண்ணலாம்? சம்டைம்ஸ் உலகத்துக்கு கூட சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? கண்ணில் எண்ணெய் ஊற்றி என்ன பண்ணுங்க? தேடுங்க. எந்த எண்ணெய் ஊற்றி தேடலாம்? இப்போ தேவனுடைய வசனத்தையும் பரிசுத்தாவையும் இணைச்சி ஆழமாக உள்ள போய் என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கண்ட்ரோல். தமிழ் என்ன சொல்லலாம்? சுய கட்டுப்பாடு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ என்ன தியானிக்கணும்? சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய புளிப்பு நமக்குள்ளே இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? அதை ஒவ்வொருத்தர் என்ன பண்ணிக்கலாம்? யோசிச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா இதில் ஒரு வேலை இருந்துச்சுன்னா, கண்டுபிடிச்சிட்டோன்னா முதல்ல அந்த இடத்துல என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சி ஆமாம் பதர் இருக்கு பதர் அப்படின்னு பார்த்துட்டு போகிறது கிடையாது. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதை நாம் எடுத்து போடணும். ஸோ ஒவ்வொரு நாளும் சுய கட்டுப்பாட்டினுடைய ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அது எப்படி ஒருவேளை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த புளிப்பு என்ன பண்ணணும்? இது எப்படி மேற்கொள்கிறது? கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது என்ன பண்ணணும்? நாம் மேற்கொள்ளணும்ல. எப்படி மேற்கொள்கிறது? செல்ஃப் டினையல். சின்ன சின்ன விஷயத்தில் தன்னைத்தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுக்கணும். உதாரணத்துக்கு பிரதர் ரசலுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீனட்ஸ் ரொம்ப பிடிக்குமா? இது நம்ம நிறைய கேட்டிருக்கோம். அது என்ன பண்ண காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அவர் ஓவர் கம் பண்ணுறதுக்கு எதுக்குள்ளே போட்டுட்டாரு? பேக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டார். ஏன் பேக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டார்? இருக்கும், ஆனால் அதை என்ன பண்ணுறேன் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஏன்னா அவருக்குள்ளே டிசிப்ளின் என்ன பண்ணியிருக்காரு? வளர்த்துருக்காரு. அந்த மாதிரி நமக்குள்ள சுய கட்டுப்பாட்டை வளர்ப்பதற்கு சின்ன சின்ன தன்னைத்தான் வெறுத்தல் என்ன பண்ணணும்? ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கலாம்? இந்த மாதிரி நாம் கூட ஒரு செல்ஃப் டினையல்ஸை ட்ரை பண்ணலாம்ல. உதாரணத்துக்கு நமக்குள்ள ஒரு வீக்னஸ் என்னவாக இருக்கும்? காலையில் என்ன பண்ண மாட்டோம்? எழுந்துக்க மாட்டோம். என்ன பண்ணலாம்? அலாரம் வச்சாதான் எழுந்துக்க மாட்டேங்கிறோம். அலாரம் வைக்கலாம், அலாரம் வச்சாதான் எழுந்துக்க மாட்டேங்கிறோம். என்ன பண்ணலாம்? அழகா பிரதர் ஜார்ஜ் டபாக் என்ன ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிடுங்க? ஜம்ப் பண்ணிடுங்கன்றாரு. உடனடியே தூக்கம் என்ன ஆயிரும்? கலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம ரொம்ப இந்த காஃபி பிரேக்கை என்ஜாய் பண்ணுறவங்களா இருக்கிறோம்னா அதை என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுலேயும் இந்த பர்டிகுலர் மெமோரியல் டைமில் ஏதோ கொஞ்சம் நல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆமாம், சம்டைம்ஸ் எதில் வீக்னஸாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் அதிகமாக நேரத்தை என்ன பண்ணலாம்? தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம். சில சமயத்தில் சொல்லுவோம் நாம் கூட என்ன பண்ணலாம்னு. நான் கூட ரசூல் பதர் மாதிரி என்ன பண்ணிக்கிறேன்?
வச்சுப்பேன் எல்லா ஆப்பையும், என்ன பண்ண மாட்டேன். அது அப்புறம் பண்ணலாம், முதல்ல என்ன பண்ணலாம், அந்த கண்டிஷன் வளர்கிறதுக்கு முன்பாக அந்த லெவலுக்கு இருந்தோன்னா ஓகே. ஒருவேளை இல்லாமல் இருந்தோம்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதை டெலிட் கூட பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம ஓரமாக வைக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீலை கட் பண்ணி ஃபாஸ்டிங் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அப்போது நீங்கள் என்ஜாய் பண்ணுற ஒரு ஸ்நாக்கை நைட்டு சாப்பிடாம என்ன பண்ணலாம், இருக்கலாம். அப்படின்னா கிளியராக என்ன பாயிண்ட் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கத்திற்கான பயிற்சிகளாகிய இந்த சிறிய எளிதான இலக்குகளை அமைப்பது, சின்ன சின்ன கோல், சின்ன சின்ன விஷயங்கள் நமக்குள்ளே என்ன பண்ணிக்கணும், நாம செட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது குணலட்சண வளர்ச்சியின் பெரிய கடினமான இலக்குகளை அடைவதற்கான நமது திறன், நம்பிக்கை மற்றும் உறுதியை வளர்ப்பதில் இது என்ன பண்ணுமாமா, பெரிய தாக்கத்தை கொடுக்குமா. எது? முதல்ல சின்ன சின்ன கோலை வச்சு என்ன பண்ணுறது, நாம் அச்சீவ் பண்ணுறது. எடுத்த உடனே பெருசாக என்ன பண்ணிட முடியாது, சாதிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக என்ன பண்ணணும், நாம் கோல் வச்சோம்னா ஈஸியாக நாம் ஜெயிச்சிடலாம். அட் த சேம் டைம் 2 தீமோத்தேயு 2:15 நம்ம என்ன படிக்கிறோம்னா, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதா இரு அப்படின்னு இருக்கோம் இல்லையா. இந்த வார்த்தையுடைய இங்கிலீஷ் வேர்ஸ் நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா ஸ்டடி டு ஷோ தை செல்ஃப் அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை படிக்க சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்டடி அப்படின்றது இந்த வார்த்தையில் வெறும் படின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. வெறும் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறது மட்டும் இல்லை, யாரை ஸ்டடி பண்ணணும், நம்மளை நாமளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணணும். அப்படின்னா கிளியராக என்ன ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க சிஸ்டர். நமது மாமிச பலவீனங்கள் என்ன என்பதை நாம் உணர்ந்து அவற்றை மேற்கொள்ள அதிக சுய கட்டுப்பாட்டை பயன்படுத்த நமது முழு ஆற்றலையும் கொண்டு முயற்சி செய்ய வேண்டும். என்னால் எப்படி முயற்சி செய்ய வேண்டும்? முழு ஆற்றலோடு கொண்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முயற்சி செய்ய வேண்டும். என்னால் என்னை எவ்வளவு கட்டுப்படுத்த முடியும் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படின்னா எவ்வளோ கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்? உதாரணத்துக்கு நைட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த சரீரத்தை நல்லா பார்த்துக்கணுமா? நல்லா பார்த்துக்கணுன்னா ஏன் நல்லா பார்த்துக்கணும்? இன்னொரு 100 வருஷம் இருக்கிறதுக்கு இல்லை. இந்த சரீரம் சரியாக இருந்தால் தான் புது சிருஷ்டியை சரியாக இயக்க முடியும். பட் ரசல் 5th வால்யூம் அழகாக எழுதியிருப்பார். என்னென்னா, ஒரு சவுண்ட் பாடி இருந்தால் தான் சவுண்ட் மைண்ட் இருக்கும். கரெக்டாக? அப்படின்னா சவுண்ட் மைண்ட் இருந்தால் தான் கிறிஸ்டின் சபையாகவே மாற முடியும். அப்போ இன்டைரக்டாக எது தேவைப்படுது? சவுண்ட் பாடி தேவைப்படுது. அப்போ இந்த சவுண்ட் பாடிக்கு என்ன வேணால் போட்டு விடலாமா? என்ன வேணால் போட்டு விட்றதுன்னு என்ன அர்த்தம்? என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாமா? சரி, எத்தனை மணிக்கு மேலே சாப்பிட்லாம்? எத்தனை மணிக்கு மேலே சாப்பிட்டா இந்த சரீரம் கரெக்டாக இருக்கும்? எத்தனை மணிக்கு மேலே இல்லை, சாரி, எத்தனை மணிக்குள்ள? 7 தான் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். சரிங்களா? மறுநாள் காலையில் சாப்பிடுவோம்ல, அதுக்கு பேர் என்ன? என்ன ஃபாஸ்ட்டு? பிரேக்ஃபாஸ்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரேக்கிங் த ஃபாஸ்ட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்னாடி நாள் நாம் என்ன இருக்குமா, அப்போது ஃபாஸ்டிங் இருக்கிறோமா நைட்டு, அதை காலையில் பிரேக் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன? பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது, யோசிச்சு பாருங்க. ஸோ ரியல் மீனிங் என்னதான்னு பார்த்தீங்கன்னா அதுதான். அப்படின்னா யோசிச்சு பார்க்கலாம். அப்போ கிளியராக ஒரு வேளை எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்கிறேன். நான் பயங்கரமான ஒரு பிரியாணி பிரியர்னு வச்சுக்கலாமே. நாம் 10 மணிக்கு வருது, என்ன பண்ணுவோம்? என்ன வேணால் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம், அது யாரும் தடை செய்ய போகிறதில்ல. பட் இந்த இடத்துல என்ன பாயிண்ட் பார்க்குறோன்னா, உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணணும்னா ஒரு டினையல் அந்த இடத்துல என்ன பண்ணி பார்க்கணும், விட்டு பார்க்கணும். ஒருவேளை ஒரு ஐஸ்கிரீம் பிடிக்கும், நல்லா வந்துடுது, என்ன பண்ணலாம்? டினை பண்ணணும். அப்படி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம பெரிய விஷயத்தெலாம் ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் சம்டைம்ஸ். பட் இந்த சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம ஜெயிக்கும் பொழுது தான் ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் பில்டிங் என்ன பண்ண முடியும், வளர்க்க முடியும். அடுத்தது 2வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸிங் அப்ரிசியேஷன். அப்ரிசியேஷன் என்ன அர்த்தம்? ஒருத்தரை பாராட்டுறது. அப்படின்னா நாம் மற்ற சகோதர சகோதரிகளை பாராட்டுறோமா? அதாவது
அவங்கள தூக்கி வைக்கிற பாயிண்ட்டை பற்றி பேசலை, அவங்களுடைய ஊழியத்தின் நிமித்தமாக அவர்களை பாராட்டுறோமா? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அதை செய்யாமல் இராதே அப்படின்னா கிளியரா, உலகத்திலும் சரி இல்லை நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியிலுமே சரி, யாரோ மற்றவர்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது நாம் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அப்ரிஷியேஷனை என்ன பண்ணணும், அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட், நம்முடைய நன்றி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செலுத்தணும். யோசிச்சு பாருங்கள், நம்மளை யாருன்னா அன்பு கூர்ந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணால் எப்படி இருக்கும்? நமக்கு நல்லா இருக்கும்ல. அதே மாதிரி தான் யாரோ ஃபீல் பண்ணுவாங்க. நாம் ஒருவேளை ஒரு கடினமான டைம் பீரியடில் போகும்பொழுது யாருமே நம்மளை கண்டுக்காத சமயத்தில் யாருன்னா நம்மளை அரவணைச்சு அப்ரிஷியேட் பண்ண எப்படி இருக்கும்? ரொம்ப அருமையாக ஃபீல் பண்ணுவோம்ல, உணர்வோம் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய சகோதர சகோதரிகள் பொக்கே கொடுக்கணுமா? என்ன பொக்கே கொடுக்கணும்? அப்ரிஷியேஷன்ஸ் அப்படின்ற பொக்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும், அவங்க உயிரோடு இருக்கும் போதே. ஏன் உயிரோடு இருக்கும் போதே? அப்புறம் அப்ரிஷியேட் என்ன பண்ண முடியாது. ஈவன் சில வார்த்தைகள் கூட அவங்கள ஸ்பிரிட்டை நல்லா என்ன பண்ணிடும்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்கிடும். அப்படின்னா ஒருத்தர் உயிரோடு இருக்கும் போதே நான் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் இருக்கும்போது யாருமே சரியாக என்ன பண்ணல, சரி அப்ரிஷியேட் பண்ணல. ஈவன் அப்போஸ்தலர் பவுல் இருக்கும்பொழுதே நிறைய பேர் என்ன பண்ணல, அப்ரிஷியேட் பண்ணல. ஆனால் பெத்தானியா ஊர் மரியாள் அதை கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் மற்ற சீஷர்களுடைய அந்த வாய்ப்பு அன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? ரெக்கார்டு என்ன தான் இருக்குது, சீஷர்கள் முறுமுறுத்தாங்கன்றதான் ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு அழிக்க முடியுமா? நித்தியத்துக்கு அந்த ரெக்கார்டு அழிக்க முடியாது. ரெக்கார்டு தான். அப்போ யோசிச்சு பார்க்கலாம் கிளியராக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறருக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் என்ன நம்ம யோசிக்கணும்னா, எவ்வளோ உடனடியாக மகிழ்ச்சியாக அதை தெரிவிக்கிறோம். எங்கே தெரிவிக்கலாம்? முதல்ல வீட்டில். யார்கிட்ட? ஒருவேளை சகோதரி இருக்கிறாங்கன்னா, சகோதரி மனைவிகள் எவ்வளோ ரிஸ்க் எடுப்பாங்க. என்ன ரிஸ்க் இருக்கும் அவங்களுக்கு? ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸில் பயங்கரமான ரிஸ்க் இருக்கும். பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்கள கேர் எடுக்கிறதுக்கான ரிஸ்க் இருக்கும். அதில் நம்மளையும் சேர்த்து என்ன பண்ணணும், கேர் எடுக்கணும். ஒருவேளை வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, அதையும் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அதெல்லாம் ஏதோ அவங்க செய்யணும் அப்படின்றது மட்டும் போயிடலாமா? இல்லை, கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணா எப்படி இருக்கும்? சகோதரர்களுக்கு மட்டுமா? இது யாருக்கும் கூட தான், சகோதரிகளும் கூட தான். என்ன பண்ண ஆக்சுவலாக முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணணும். இப்படி பண்ணாமல் இருக்கக்கூடிய புளிப்பு இருக்குதுன்னா அதை தூக்கி போடணும். அதை தூக்கி போட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா அவங்களுமே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த கிஃப்டா இல்லையா? கிஃப்ட்டு தான். அடுத்து எக்லிஷாக்குள்ளே வந்துடலாம். நம்முடைய எக்லிஷாவே ஒரு கிஃப்டாக ஒவ்வொருத்தருக்குமே. அதை முதல்ல அப்ரிஷியேட் பண்ணணும். நம்முடைய சகோதர சகோதரிகள், ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ ஒரு சின்ன முயற்சிகளோ ஒரு ஊழியத்தில் எதனா எடுக்கும் பொழுது அவர்களுடைய ஊழியத்தின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தோம்னா என்ன பண்ணணும்? அந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ இது செய்கிறோமா? என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸாமின் பண்ணிக்கலாம். அடுத்தது கம்பேஷன். கம்பேஷன் இருக்குதா? கம்பேஷன் என்ன அர்த்தம்? மனம் உருக்கும், இரக்கம். எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து. மன உருக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து அப்படின்னா கிளியரா வாழ்க்கையின் அனுபவங்களுக்குள்ளே போகும்பொழுது நாம் நிறைய அடி வாங்கியிருப்போம்ல, அதே ஒரு கஷ்டத்தை நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் வாங்கும் பொழுது முதல்ல என்னவா பார்க்கணும்? நாம் ஒரு ட்ரையல்ஸ்குள்ளே போகிறாங்கன்னா எந்த ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட்குள்ளே போகாமல் மன உருக்கத்தோடு அதை என்ன பண்ணணும்? அணுகணும். ஏன்னா பரிதவிக்கக்கூடிய ஆசாரியர்களாக என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? நாம் இப்போது தயார் செய்யப்படுகிறோம்.
அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அன்பு சகோதர சகோதரோடைய இரக்கத்தையும் தயவையும் நாம் வாங்கிறதே மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக இல்லையா? அதை வாங்கிறது யாருன்னா நமக்கு இரக்கம் காட்டினா எப்படி இருக்கும்? நமக்கு யாருன்னா மன உருக்கமாக நம்மக்கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? எந்த மாதிரியான சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி காட்டலாம் இது அன்பு சகோதர சகோதரிகள் கிட்ட? ஒருவேளை நோய், மரண துக்கம், தனிமை, சம்டைம்ஸ் தனியாக எங்கன்னா போய் என்ன பண்ணிப்பாங்க, மாட்டிக்கலாம். ஹெல்த் இஷ்யூஸில் எதுனா என்ன பண்ணலாம், அவங்க கஷ்டப்படலாம். எப்படி அவங்கள என்கரேஜ் பண்ணலாம்? விசிட், ஒரு ஃபோன் கால் இல்லையா? ஆனால் ஒரு கடினமான அனுபவத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. நல்லா ஒரு பாயிண்ட் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியத்தின் பாதையில் சத்தியம் நாம் படிப்பது, அதனுடைய ஆழங்களை தெரிந்து கொள்வது அவசியம்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இது நம்முடைய வாழ்க்கையில் இந்த மன உருக்கம் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இல்லைன்னா நம்ம எல்லாமே படிக்கிறது என்னதா? வேர்ல்டுலேயே ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஏட்டு சுரக்க என்ன ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் நம்ம கான்செப்ட்ஸோடு எல்லாம் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா போயிடும். அப்போ இது நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இதை நம்ம செய்யணும். எப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தை நம்ம வாங்கியிருக்கோம் யோசிச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிங்க சிஸ்டர். நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த பாடுபடும் எவ்வளவு அற்புதமான குடும்பத்தில் ஒரு பகுதியாக இருக்கும் சிலாக்கியத்தை நாம் பெற்றுள்ளோம். அப்படின்னா நம்மளை உற்சாகப்படுறதுக்கே என்ன பண்றாங்க, அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. ரிஸ்க் எடுத்து கூட என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரி உற்சாகப்படுத்தும் பொழுது யோசிச்சு பாருங்க, யாரோ ஒருவர் நம்மை பற்றி நினைத்திருக்கிறார்கள், நமக்காக ஜெபிக்கிறார்கள் என்பதை அறிவது எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது. உண்மையாக யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தர் ஆக்சுவலாக உதாரணத்துக்கு உங்களை என்ன யாருன்னா தெரியுமா? முரளிபதி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சத்யராஜ்பதி யாருன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர். அப்படின்னா ஒரு 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 அவியம் கஷ்டப்படும் போது ஒருத்தர் நமக்காக திடீர்னு பரிதி வச்சு ஒரு ஃபோன் வரும் பொழுது என்ன ஃபீல் ஆகுது நமக்கு? நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க பிரதர்ஸ், திங்க் பண்ணியிருக்கிறாங்க, யோசிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நல்லா இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணணும், இதை நாம் மற்றவங்களுக்கு மன உருக்கத்தோடு எடுத்து நாம் செய்ய வேண்டும். ஸோ அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தில் சுய பரிசோதனை பண்ணணும். என்னென்ன ஒருத்தருக்கு யாருன்னா உடம்பு சரியாமல் எக்லிஷாவில் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா என்ன பண்ணலாம்? நல்லா இருக்கீங்களா பிரதர் கேட்டு போயிடலாமா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, என்ன பண்ணலாம்? போனோம், போய் பார்த்து நல்லா இருக்கீங்களா, சரி ஜெபிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாமா? என்ன பண்ணோம்? ப்ராக்டிக்கலாக சொன்னோம்னா ப்ராக்டிக்கல் சினாரி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த ஃபேமிலிக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது கூட என்னவா இருக்குன்னா டஃப்பாக இருக்கும். அதை சரீர அங்கங்கள் செஞ்சு கொடுக்கணும். இல்லை நம்ம படிக்கிற ட்ரூத்தே வேஸ்ட்டு. கரெக்டாக? ஏன்னா ஷீப்ஸ் அண்ட் கோட்ஸ் பேரபிளில் ராஜ்யத்தில் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ண வரலை, நான் சிறையில் இருக்கும்போது பார்க்க வரலை, இதெல்லாம் லிஸ்ட் இல்லை. கோட்டுக்கு என்ன டெத்து, அவங்களுக்கு செகண்ட் டெத்து யார் கொடுக்க போகிறது? நாம. அப்போ யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா ப்ராக்டிக்கலாக என்ன ஸ்ட்ரகிள்குள்ளே போயிருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரகிள்குள்ளே நாம் அவங்களுடைய ஷூஸ் போட்டு பார்த்து நம்மளால் ஏன்ற ரிஸ்க் என்ன பண்ணிடணும், நாம் எடுத்துடணும். அதுக்கு நமக்குள்ளே என்ன வேணும்? மன உருக்கம் வேணும். அடுத்து என்னது? ஹியூமிலிட்டி. இந்த புளிப்பு, ஹியூமிலிட்டி புளிப்பு இல்லை, இதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் புளிப்பு. ஹியூமிலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா மாபெரும் புளிப்பது. என்னது? ப்ரைட். கரெக்டா? ப்ரைட். ஸோ அப்போது கிளியராக நமக்குள்ளே இருக்கக்கூடிய டெண்டன்சியை செக் பண்ணணும். ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சிருப்போம், நாம் ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல விஷயத்தை தேவனுக்காக செஞ்சுருக்கலாம். பட் அதுக்காக
பெருமைப்படக்கூடிய ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் நமக்குள்ளே இருக்குதான்றதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கணும். நாம் செஞ்சது எதுனா நாம் ட்ரம்பட் ஊதணுன்றதை எதிர்பார்க்குறோமான்றது என்ன பண்ணோம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் கிளியராக சொல்லிட்டாரு, நீ தர்மம் செய்யும்போது தாரை ஊதுவியாதே அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பீத்திக்காதங்கிறார். சம்டைம்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ சூப்பரான விஷயம் செஞ்சுட்ருப்போம், மைண்ட் அப்படியே எதிர்பார்க்கும், யாரோ அதை சொல்லிட மாட்டாங்களா, யாரோ அதை வந்து பேசிட மாட்டாங்களா. சம்டைம்ஸ் அந்த விஷயத்தை பேசுவாங்க, நம்மளை விட்டுருவாங்க. ஐயோ அதை நான் தாங்க செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு என்ன ஆயிரும், ஒரு இருதயம் படும் பாருங்க, ஒரு பாடு, சாதாரண பாடே கிடையாது அது, ஃப்ளஷ், அந்த அளவுக்கு கேடு உள்ளது மாம்சம். ஸோ அப்படின்னா ப்ரைடை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், எக்கச்சக்க வசனங்கள் பைபிள் என்ன இருக்குது கொட்டி கிடக்குது. கிளியராக தேவன் சொல்லியிருக்கார், ப்ரைடு வந்து எதிர்த்தே நிற்கிறாராம்மா தேவன். தேவனே ஒருத்தருக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னா அவங்களால எதனா செய்ய முடியும், அது அடுத்தது வாய்ப்பே கிடையாது. அதனால தான் தேவனுடைய கொள்கையே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை உயர்த்துகிறவன் என்ன பண்ணப்படுவான், தாழ்த்தப்படும், அது நிச்சயம். அதில் நீதிமொழிகளில் ரொம்ப அழகாக ஞானி எழுதியிருக்கார், அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கார் போல. உன் வாய் அல்ல, நீதிமொழிகள் 27:2, உன் வாய் அல்ல புறத்தியான உன்னை புகழட்டும், உன் உதட அல்ல அந்நியனே உன்னை, அப்படின்னு என்ன அர்த்தம், உன்னை பற்றி நீ என்ன பண்ணாத, பேசாத. அப்போ என்னை பற்றி யார் தான் பேசுறது, பேசவே இல்லை, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் பேசுகிறேன்னு சொல்லலாமா. ஒரு மேலே பேசலாம் கூட என்ன பண்ணலாம். அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் என்ன தெரியுங்களா, பிரதர் ரசல் மரித்த பிறகு அவர் குறித்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய எல்டர்ஸ் எல்லாம் சப்ஜெக்ட் பேசும்பொழுது அவங்க எல்லாருமே கொடுத்த காமனான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி அவரே பேச வைக்கிறது அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சா. அப்போது என்ன வரக்கூடாது வாயிலிருந்து, யாரை பற்றி வரக்கூடாது, நம்மளை பற்றி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடாது. அப்படின்னா நம்மளுடைய மேன்மை பாராட்டுதல் சிலுவை குறித்து தான் இருக்கணும்னு பவுல் கிளியராக என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரே தவிர்த்து வேறொன்றை குறித்து என்ன பண்ணக்கூடாது, நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. அப்படின்னா கிளியராக உண்மையான மனத்தாழ்மையை வளர்ப்பதில் எந்த அளவுக்கு நான் உறுதியாக இருக்கிறேன். ட்ரூ ஹியூமிலிட்டி. நாம் யாரும் இங்கே ரொம்ப பெரிய ஆள்லாம் இல்லை, கரெக்டாக. உதாரணத்துக்கு ஒரு சகோதரர் நல்ல சூப்பராக சப்ஜெக்ட் பேசினாலுமே என்ன பண்ணிட்டுருக்காரு, அவர் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறார். காப்பி பேஸ்ட்னா என்ன அர்த்தம், இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறதும் காப்பி பேஸ்ட் தான். ஜார்ஜ் டபாக் அவர்கள்கிட்ட இருந்து காப்பி பேஸ்ட். ஜார்ஜ் டபாக் யார்கிட்ட இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பாரு, ரசல் பர் யார்கிட்ட இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாரு, அப்போஸ்டல்ஸ் கிட்ட. அப்போஸ்டல்ஸ் யார்கிட்ட இருந்து காப்பி பேஸ்ட்டு, ஆண்டவராகிய அவர் யார்கிட்ட இருந்து காப்பி பேஸ்ட்டு. அப்படின்னா எல்லா க்ளோரியுமே யாருக்கு தான், நமக்கு தான். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நம்ம கூட அந்த டாங்கி ஸ்டோரி நம்ம அழகாக கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஒரு டாங்கி இன்னொரு டாங்கி கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டேன். நேற்று ஊர் ஃபுல்லாக என்ன எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்க, தூக்கி வச்சு கொண்டாட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒருத்தரும் என்ன பண்ணல, மதிக்கவே இல்லைன்னு ரொம்ப ஃபீலிங்காக அழுதுட்டு இருந்துச்சான். அது இன்னொரு டாங்கி சொல்லிச்சான், டாங்கி கேளு டாங்கி, நீ ஒரு டாங்கி. ஆக்சுவலாக வந்த மகிமையெல்லாம் யாருக்கு, எருசலேமில் பவனி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, யாருக்கு கிடையாது. ஆமாம். அப்படின்னா நாம் யாருன்றதை கிளியராக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி நம்மளை வைக்க வேண்டிய இடத்துல யாரை வச்சுக்கணும், நாமளே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும். இல்லைன்னா யார் வச்சிருவார், தேவன் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா வச்சிருவார். அடுத்து எக்ஸாமினேஷனில் ரொம்ப முக்கியமான அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ஆக்டிவிட்டி இன் த வின்யார்ட். திராட்சை தோட்டத்தில் எந்த அளவுக்கு ஊழியம் புரிகிறோம். எந்த திராட்சை தோட்டத்தில், எந்த திராட்சை தோட்டத்தில், இந்த திராட்சை தோட்டத்தில் தான். அப்படின்னா பாத அங்கங்களுக்கு மாபெரும் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு, கடைசி கோதுமை மணிகளை என்ன பண்ணணும், நாம அறுவடை பண்ணி எடுக்கணும். கிரேட் கம்பெனிக்கு என்ன பண்ணணும், நாம ஃபீட் பண்ணணும். அட் த சேம் டைம் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்குமான ஒரு மாபெரும் விடியலை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு. கரெக்டுங்களா? ஏன்னா சொல்றார், நீங்கள் உலகத்திற்கு என்னவா இருக்கீங்க, வெளிச்சமா இருக்கீங்க. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னா
எவ்வளோ நாளைக்கு? எது வரைக்கும்? எது வரைக்கும் பிரகாசிக்கலாம்? எது வரைக்கும் வெளிச்சத்தை காட்டலாம்? எது வரைக்கும் உப்பா இருக்கலாம்? எது வரைக்கும் அப்படின்னு கேட்கிறாரு ஏசாயா. வாசிக்கலாம். ஏசாயா 6:11. ஏசாயா 6:11. அப்பொழுது நான், ஆண்டவரே எது வரைக்கும் என்று கேட்டார். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளி. எது வரைக்கும் இப்படி இருக்கலாம்? வெளிச்சம் காட்டலாம். பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகிற வரைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எது வரைக்கும் வெளிச்சம் காட்டலாம்? மகாபுத்திரம் வர வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் காட்டணும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் ஒர்க் பண்ணணுமா? ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரிஸ்க் எடுத்து, ஏன் ரிசல்ட்டே வர மாட்டேங்குது நமக்கு. தேர் இஸ் ஸோ ஃபியூ ரிசல்ட்ஸ். இதுவும் இந்த சப்ஜெக்ட் எழுதின சகோதரருடைய ஊரில் அமெரிக்காவில் ரிசல்ட்டே இல்லை. நமக்கு அதுக்கு இங்கே ஃபியூ. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரிசல்ட்ஸை அவருடைய வழியில் கொண்டு வருவதற்கு யாருக்கு வல்லமை இருக்குது? தேவனுக்கு வல்லமை இருக்குது. அவருக்கு தேவைன்னா கற்களை என்ன பண்ணிடுவார்? பேச வச்சிருவார். அப்படின்னா ஃபியூ ரிசல்ட்டு தானே வருது. அப்படி இருந்தோம் தேவன் யோசிச்சு பாருங்களேன், இன்னும் ஏதோ ஒரு கோதுமை மொழிகள் ஒளிஞ்சிட்ருக்கு பாபிலோனில். கரெக்டாக தேவன் என்ன பண்ணியிருக்கலாம்? என்ன பண்ணியிருக்கலாம்? அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் என்ன பண்ணிடு? ட்ரூத் சொல்லிடு. இந்த ஊரில் இவங்க இருக்காங்க, ட்ரூத் சொல்லி. என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு பிரச்சனையே. ஏன் அப்படி பண்ணலை தேவன்? ஏன் அப்படி பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்மளை அறுவடையின் ஊழியத்தில் எப்பொழுதும் இன்வால்வ் ஆக சொல்லியிருக்கிறார்? எது வரைக்கும்? மகாபுத்திரம் வர வரைக்கும். அப்படின்னா என்ன வரைக்கும்? நம்மளுடைய ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் ஹார்வெஸ்ட் ஒர்க் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்வெஸ்ட் ஒர்க்கில் போய் நாம் என்ன பண்ணுறன்றதை விட அந்த ஹார்வெஸ்ட் ஒர்க்கு நம்மளை என்ன பண்ணுதுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு இது ஸ்டேஞ்சாக கூட இருக்கலாம். பிரதர், அறுவடை ஊழியம் எங்களை என்ன பண்ண போகுது? நம்மளை அது எதுனா பண்ணுமா? என்ன பண்ணோம்? அறுவடை ஊழி நம்மளை என்ன பண்ணோம்? அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக சொல்கிறாரு, நம்மளுடைய பலியின் ஜீவியத்தில் நாம் பலியாவதற்கான வாய்ப்பை என்ன பண்ணுது? ஏற்படுத்தி கொடுக்குதா? அடுத்தது கிளியராக ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க நம் விருப்பத்தை காட்டுறோம் அப்படின்றது ஒரு சோதனை களமாக என்ன ஆகுது? அது இருக்குது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு நம்மளை நாமளே செலவு செய்ய விரும்புகிறோம். இது எல்லாம் காமிச்சிருதா? அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு புது சிருஷ்டியை வளர்ப்பதில் மாபெரும் பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் செய்யக்கூடிய ஒர்க்கில் இருக்குது. அதுலேயும் பர்டிகுலராக ஹார்வெஸ்ட் ஒர்க். அப்படி இருக்கும் பொழுது அப்படின்னா தேவன் அதில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் அறுவடை பண்ணி கோதுமை மணியில் கொண்டு வராரு. பட் ஆக்சுவலாக சம்டைம்ஸ் ரிசல்ட்ஸ் ஃபெயிலியர் நாம் பார்க்குறோம்ல, அது மனுஷ பார்வை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செய்கிறோம்ல ஒர்க்கு, அதில் எது நிறைவேறிடுது? புது சிருஷ்டிகளுடைய பலியின் ஜீவியம் நிறைவேறுது. டெஸ்டிங் கிரவுண்டாக இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். பட் இது எல்லாத்தையும் நம்ம செய்யும் பொழுது, எந்த செயலை நம்ம செஞ்சாலுமே இது எல்லாத்திற்கும் பின்பாக இருக்கக்கூடிய நோக்கம் இருக்குல்ல, நம்ம சர்வீஸ் பண்ணுறோம்ல தேவனுக்கு, அதுக்கு பின்பாக இருக்கக்கூடிய இன்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்டுக்கு பற்றி பேசும்போது ரீப்ரின்ஸில் ஒரு ஸ்டோரி இருக்குது. அது யாரை பற்றின ஒரு ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரனை பற்றின ஒரு ஸ்டோரி. ஊழியக்காரனா பைபிள் ஸ்டூடெண்ட்டில் 7ஆம் கால சபைக்கு முன்பாக இருந்த ஒரு சர்ச் மினிஸ்டரை பற்றி. சரிங்களா? ஸோ அந்த ஊழியக்காரன் என்ன நினச்சிட்டு இருந்தாராமா, நம்ம நல்லா என்ன பண்ணிகிட்ருக்கோம், விட்னஸிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா ஊழியம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாராம். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவருடைய கனவில் ஒரு தூதன் வந்துச்சு. ஒரு தூதன் வந்து என்ன பண்ணாராமா, வெயிட் போட்டு பார்த்தாராமா. எதை வெயிட்டு போட்டு பார்த்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜீலை வெயிட்டு போட்டு பார்த்துருக்காரு. ஜீல்னு அர்த்தம் வைராக்கியம். போட்டு பார்த்தா எத்தனை பர்சன்டேஜ் இருக்கா? 100% இருந்திருக்கான். அப்படின்னு எப்படி இருந்திருக்கோம் அவருக்கு? பரவாயில்லப்பா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 100% காமிச்சிருக்கோன்னு யோசிச்சா, அடுத்தது அந்த 100%க்குள்ளே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் இருக்கும்ல, எத்தனை சதவீதம், எதனால் இது 100% வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100%க்குள்ளே
14% வந்து பாகம் எதுலேயே போயிருதான், சுயநலம் இருக்கா அதுக்குள்ள. 15% பிரஸ்டீஜ் ஃபார் த சர்ச்சு, சபை பாகுபாடு. அடுத்தது 22 பாகங்கள் பர்சன்டேஜ் எதுக்கு இருக்கான், புகழ் ஆர்வம். அப்படி ஊழியம் பண்ணுறதுனால ஒரு புகழ் வரும்ல, அது கூட ஆர்வம் ஒரு 22%. 23% எதற்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்காக காட்டுற அன்பு. 26% எதுக்கு இருந்திருக்கு, தேவனுக்கான அன்பு. இல்லை எத்தனை பர்சன்டேஜ் தான் கரெக்டாக இருந்திருக்கு, 26% தான் கரெக்டாக இருந்திருக்கு. அப்படின்னா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோன்றது பெரிய விஷயம் கிடையாது, ஏன் பண்ணுறோம். ஒரு சர்வீஸ் பண்ணுறோன்றது, உதாரணத்துக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணுறோன்றது பெரிய விஷயம் கிடையாது, ஏன் பண்ணுறோம். ஒய் கணக்கு போட்டு பார்க்கணும். எதை, இந்த இன்க்ரீடியன்ஸில். யாருன்னா ஹார்வெஸ்ட் ஒர்க் பண்ணும்பொழுது, பிரதர் உங்கள் இங்கிலீஷா செம்மையாக ஹார்வெஸ்ட் ஒர்க் பண்ணுது, அதுக்காக பண்ணுறோமா? இல்லை ஒரு விஷயத்தை நல்லா எஃபெக்டிவாக ட்ரூத்தை கொண்டு போய் சேர்க்கறதுனால சகோதரர்கள் மத்தியில், பிரதர் பயங்கரமாக இருந்துச்சுங்க பிரதர் டிஸ்கோர்ஸு, அதுக்காக பண்ணுறோமா? அந்த இன்க்ரீடியன்ஸை என்ன பண்ணணும், நாம் செக் பண்ணணும். 100% இதில் எதுவாக இருக்கணும், தேவனுக்கான அன்பாக மட்டும் என்ன பண்ணுங்க இருக்கணும். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல கிளியராக அப்புறமா தான் அவர் எழுந்து பார்த்துருக்காரு. எழுந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது, எப்பா இது என்ன வரதுக்குது, கனவுன்னு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதில் ரசல் பார் என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே படிங்க. தூக்கத்திலிருந்து அவர் விழித்தெழுந்த போது நடந்தது கனவு என்று உணர்ந்து கொண்டார். எனினும் மிகுந்த தாழ்மையும் அடைந்தார் மற்றும் சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த கனவின் மூலம் ஜீவியம் முழுவதும் நன்மை அடைந்தவராக இருந்தார். கனவு தான் அது ஆக்சுவலாக, ஆனால் அவருக்கு என்னவா இருக்கு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதனால் நாம் என்ன பண்ணலாம், இந்த கனவு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? கனவெல்லாம் வராது நமக்கு. இந்த கனவை நாம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம கனவாக தான் இருக்கணும். எது, அந்த மாதிரி பல பாகங்களாக இருக்கிறது. இந்த கனவானது நம்முடைய வார்த்தைகள், எண்ணங்கள் மற்றும் கிரியைகளுக்கு பின்னால் பேசுகிறோம்ல, ஒரு வார்த்தை, ஒரு விஷயத்தை செய்கிறோம்ல, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதிலும் விசேஷமாக கர்த்தர் மற்றும் சகோதரருக்கான நம்முடைய ஊழியத்துக்கு பின்னால் காணப்படும் நோக்கம் இருக்குதுல்ல, ஏன் செய்கிறோம், அதை என்ன பண்ணணும், நாம் ஆராய்ச்சி பார்க்கணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்ட நல்லா அப்ரிசியேஷன் வாங்குறதுக்கு என்ன பண்ணுவோம், நாம் அவங்களுக்கு சர்வ் பண்ணுவோம், அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டுவோம், அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். கரெக்டாக இருக்குமா? அது சரியான நோக்கமா? கிடையாது. அப்போது யோசிச்சு பாருங்கள், கிளியராக அந்த மினிஸ்டருக்கு இது ரொம்ப என்னவாக இருக்குது, இந்த கனவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படின்னா எந்த ஊழியம் செஞ்சாலுமே அது தேவனுடைய மகிமைக்கு செய்யணுமே தவிர்த்து எந்த இன்க்ரீடியன்ஸும் என்ன பண்ணக்கூடாதுன்னா வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் வால்யூம் பேஜ் நம்பர் 347 இப்போ ரசல் என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ சத்திய வசனத்தில் ஆர்வம் காட்டி, எதில் ஆர்வம் காட்டி, சத்திய வசனத்தில் ஆர்வம் காட்டி அதன் சத்தியங்களை உடன்படிக்கை செய்து கொண்ட நன்மையும் உண்மையுமான உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால், எதன் சத்தியத்தை ஆராய்ஞ்சு பார்க்குறோம்ல, அந்த சத்தியத்தை நாம் உடன்படிக்கை செஞ்சுட்ட நம்முடைய உண்மையான இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் அது தேவனது அன்பிலும் அவரது திட்டத்திலும் உன்னை ஜெனிப்பிக்கும். இப்படியாக நற்காரியங்களை சுவிசேஷமாய் பிரசங்கிக்கும் பேரார்வத்தை உண்டாக்கி. அப்படின்னா இந்த காஸ்பலை போய் சொல்லக்கூடிய என்ன ஆர்வம், பேரார்வத்தை உண்டாக்கி அதுவே உன் ஜீவியம் முழுவதும் உன்னை இயக்குங்கிறார். நம்மள டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்குமா இது. ட்ரூத்தை படித்து அந்த சத்தியத்தினுடைய ஆழங்களை நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே, அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்துக்குள்ளே கொண்டு போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்பேற்பட்ட அன்பை நமக்குள்ளே உருவாக்கும், ஜெனிப்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த சத்தியத்தை பிரசங்கிக்கிறதே, கொண்டு போய் சேர்ப்பதே அவருடைய வாழ்க்கையினுடைய டிரைவிங் ஃபோர்ஸாக என்ன ஆகுங்க இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ அப்படின்னா தேவனுடைய திட்டத்தை குறித்து நாம் சாட்சி பகர வேண்டும் என்பதே நமது ஆவல். அப்படியே இல்லையா? ஆவலா இல்லையா? இப்படி ஆவல் எல்லாம் சொன்ன, அப்படி ஆவல் தான் கரெக்டாக. நமது ஆவல் நம் வாழ்க்கையை முழுமையாக ஆட்கொள்ளும் ஒரு தீவிர விருப்பமாக இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன வாய்ப்பு பார்ட்டிசிபேஷன் கிடைச்சா கூட நம்ம என்ன பண்ணணும், அதில் ஈடுபடணும். அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது எது இல்லாமல் வரக்கூடாது, ஒரு ட்ராக்ஸோ ஒரு சின்ன புக்கோட, ஏன்னா வாய்ப்பு எப்படி வேணால் நமக்கு என்ன பண்ணலாம்
கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நம்முடைய சுய பரிசோதனையில் நாம் இப்படி கேட்டுக்கலாம். யாரும் கேட்டுற வேண்டாம், நம்மளை நாமளே கேட்டுக்கலாம். என்னன்னு, தேவன் விரும்பும் விதத்தில் நான் சாட்சி பணியில் ஈடுபடுகிறேன். சாட்சி பண்ண எந்த சாட்சி பணி கிடையாது. இது எக்லிஷாவில் சாட்சி சொல்கிறோம் பாருங்க, அந்த சாட்சி பணியில் ஈடுபடுறதில்ல. இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சாட்சி பணியில் ஈடுபடுகிறேனா? நான் வீட்டை விட்டு வெளியேறும்போது ஒரு துண்டு பிரசுரமாவது இருக்குதா இல்லையா? ஒரு சின்ன புக்லெட்டாவது இருக்குதா இல்லையா? இல்லை அந்த மாதிரி புக்லெட்டை பிரதர் என்ன பண்ணல, எக்லிஷா எங்களுக்கு அடித்து கொடுக்கல, அடித்து கொடுத்தா தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், எடுத்துன்னு போகிறதுக்கு. அப்படி கேட்கலாமா? யாரே போய் அடிச்சுக்கணும்? நாமளே போய் அடிச்சுக்கணும். அவ்வளோ ஆர்வம் இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. காலேஜ் படிக்கணும், போய் ஜெராக்ஸ் எடுக்கிறோம்ல, பிரிண்ட் போடுறோம்ல, ஸ்பைரல் பெயிண்டிங் அடிக்கிறோம்ல, அப்படின்னா அதே மாதிரி என்ன பண்ணியாகணும், நாம் இந்த இடத்துல செய்தாக வேண்டும். அடுத்த பாயிண்ட் என்னது? ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணுறோமா இல்லையா? ப்ராக்டிஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. ரோமன்ஸ் 12:13. ஸோ அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டின்னா என்ன அர்த்தம்? வாசிக்கலாம். ரோமர் 12:13 வாசிங்க. ரோமர் 12:13 பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் இருக்கு இல்லையா? அதுல நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் வாசிக்கலாம். வாசிங்க சிஸ்டர். உங்களிடம் இருப்பதை பரிசுத்தவான்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஹாஸ்பிட்டாலிட்டிக்குள்ள எது அடங்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களிடம் இருக்குதுல்ல, கொடுத்துருங்க. யாருக்கு? உங்களுக்கு இருப்பதற்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். உபசரிப்பை என்ன ஆக்கிக்குங்க. எது பழக்கமாயிரணும்? ஆக்சுவலாக எது நமக்கு பழக்கம்? இப்போ காலையில் எழுந்தால் ப்ரஷ் பண்ணுறது பழக்கம்ல, அந்த மாதிரி எதுவே பழக்கமாயிரணுமா? உபசரிக்கிறது என்னவாயிரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழக்கமாகணும். ஸோ புதிய ஏற்பாடு முழுக்க இந்த மாதிரியான வசனங்கள் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேறியிருக்கு. பட் இப்படி நாம் ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டும் பொழுது எப்படி காட்டணும்னு நம்ம படிக்கிறோம்னா 1 பேதுரு 4:8-9 NWT டிரான்ஸ்லேஷனில் படிக்கும்பொழுது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கு ஒருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள், ஏனென்றால் அன்பு ஏராளமான பாவங்களை மூடும். முணுமுணுக்காமல் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க. அது என்னது முணுமுணுக்காமல்? முணுமுணுக்காமல் பண்ணுறது என்ன அர்த்தம்? இல்லை, அது எப்போ வரும் முணுமுணுப்பு? என்னங்க இவர் நேரங்கட்ட நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு அப்படியா? அப்படின்னா கிளியரா? அப்படின்னா பிரதர் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணுறதுனா பிரதர் என்கிட்ட என்ன இல்லை, பணம் இல்லை, அதனால என்ன பண்ண முடியலன்னா, பெரிய விருந்து என்ன பண்ண முடியல, ஆயத்தம் பண்ண முடியல, அதனால் என்ன பண்ண முடியல, என்னால் உபசரிப்பு காட்ட முடியல. இதுக்கு பிரதர் ஜார்ஜ் ஷாபாக் என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணாதீங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டணும் அப்படி தான் காட்டணும் என்ன கிடையாது, பெரிய விருந்து காட்டணும் அவசியம் கிடையாது. ஒரு சின்னதாக சாண்ட்விச்சு, பர்கரு, ஒரு கென்டுக்கி சிக்கன் கூட ஓகே அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அதை அப்படி நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? இட்லி, தோசை, சின்ன ஃப்ரூட்டு, ஒரு கப்பு டீ. ஒரு கப்பு டீ கொடுக்க முடியுமா முடியாதா? முடியலையா? அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல நாம் ஒரு ஃபுல் மீல் சர்வ் பண்ணணும், அப்போ தான் ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டணும் அப்படி இல்லை. ஈவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் வந்தால் எதுனா என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கணுன்னே என்ன கிடையாது, இந்த இடத்துல அவசியமே கிடையாது. இப்போ நல்ல வேலை இங்கே பேர் சொன்னீங்க, அப்படியா? இல்லை, அதாவது நம்மளுடைய திராணிக்கேற்ப என்ன முடியுமோ அதை என்ன பண்ணிக்கலாம், பண்ணிடலாம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சகோதர ஐக்கியம் தான் அந்த இடத்துல முக்கியமே தவிர்த்து எது முக்கியம் கிடையாது. அந்த இடத்துல என்ன சாப்பிட்றோன்றது பெரிய விஷயம் இல்லை. அதை விட அந்த ஃபெல்லோஷிப்பில் நம்ம சாப்பிடுவோம் பாருங்கள், ட்ரூத்து, அதுதான் நம்மளுடைய ஸ்பிரிட்டை அப்லிஃப்ட் பண்ணும். அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லும்பொழுது இந்த மாதிரி காரணங்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, காண்பிக்கக்கூடாது. அப்படின்னா நாம் அனைவருக்கும் அரவணைப்பு, புரிதல், பாராட்டு மற்றும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு தேவை. யாருக்குள்ள? உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி எக்லிஷா போய் கோயம்புத்தூர் எக்லிஷா கிட்ட பெரிய தடவை காட்ட முடியாது. ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவை என்ன பண்ணிக்கலாம், 2 தடவை மீட் பண்ணிக்கலாம். பட் அதிகமாக யார் எங்கே செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யணும். ஸோ நான் எனது அன்பை உபசரிப்பின் மூலம் இன்னும் மிகுதியாக வெளிப்படுத்துகிறேன்னா,
ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டு மேக் ஒன்ஸ் ஃபீல் ஆஸ் தேர் ஓன் ஹோம். ஒரு சொந்த வீடு மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணணும் நம்ம வீட்டுக்கு வந்து. அப்படின்னா வீடே இல்லை பிரதர், என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கூப்பிட்டு உபசரிக்கிறது மட்டும் ஹாஸ்பிட்டாலிட்டி கிடையாது. நம்ம கூட ஒருத்தர் பழகும் பொழுதே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிறாருன்னு வைங்க. அதனால தான் எல்டர்ஸ்க்கான ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷன்ஸில் ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு பாயிண்ட்டை பவுல் எழுதுவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூப்பர்கள் அப்ரோச்சபிளாக இருக்கணும். அப்ரோச்சபிள்னா என்ன அர்த்தம்? ஃப்ரீயாக போய் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பேசணும். அதுதான் ஹாஸ்பிட்டபிளாக இருக்கிறது. அப்படின்னா இது என்ன பண்ணிடலாம், நம்ம எக்ஸாமின் பண்ணலாம். அடுத்து முக்கியமாக எக்ஸாமின் பண்ண வேண்டிய விஷயம் இது ஸ்டடி. என்ன ஸ்டடி? 2 தீமோத்தேயுல அழகாக சொல்ல, ஸ்டடி டு ஷோ தை செல்ஃப். அப்படின்னா நம்மளை நாமளே சரியாக படிக்கணும். நான் முதல்ல எதை தெளிவாக படிக்கணும்? வேத வசனங்களை தெளிவாக படிப்பது ஒரு புது சிருஷ்டிக்கு மாபெரும் அவசியம். அப்படின்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனங்கள் தான், தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கே நமக்கு, அவருடைய அறிவரின் புத்தகமே நமக்கு எதுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய வசனம் தான். ஏன்னா அதுக்குள்ளே தான் அவருடைய சித்தம் என்ன, அவருடைய கொள்கைகள் என்ன, அவருடைய திட்டங்கள் என்ன அப்படின்றது தெளிவாக இருக்குது. அப்படின்னா நாம் தொடர்ந்து எதை உட்கொள்ள நாம் கிறிஸ்துவனுடைய சாயலை நெருங்குவோன்னு பார்த்தீங்கன்னா வசனத்தை உட்கொள்ள தான். அப்படின்னா எப்படிங்க பிரதர் படிக்கிறது? ஹவு டு ஸ்டடி அப்படிங்கிறதே ஒரு பெரிய சப்ஜெக்டை என்ன பண்ணலாம் நம்ம எடுக்கலாம். பட் சில ஃபியூ சஜஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுனா படிக்க ஆரம்பிக்கிறோம்னா புதுசாக ஒன்று நம்ம கற்றுக்கிற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தக்கூடாது. அதுக்குன்னு இது எப்படி புரிஞ்சுக்கூடாது, புதுசாக ஏதாவது கற்றுக்கிறேன்னு ராங் டாக்டரின் பற்றி போகிறதுக்குள்ளே பற்றி இங்கே பேசலை. புதுசானா இது வரைக்கும் நாம் அதை என்ன பண்ணியிருக்க மாட்டோம், அறிந்திருந்திருக்க மாட்டோம். அது வரைக்கும் ஆழமாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும். அப்படின்னா கிளியராக வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கும்பொழுது அதோடைய ஜோடி வசனங்களை தேடலாம். எங்கே போய் தேடலாம்? வேறு சில மொழிபெயர்ப்புகளில் இந்த வசனங்கள் என்ன சொல்லுது, இதோடைய க்ரீக் ஹீப்ரூனுடைய டெஃபினேஷன்ஸ் என்ன இருக்குது, வால்யூம் ரீப்ரின்ஸில் கமெண்ட்ரி என்ன இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் கன்ஃபர்மேஷன்ஸ் என்ன இருக்குது, படிக்கணும். படிச்சுட்டு ஓகே இது நம்மளுடைய சர்ச்சிங் என்ன பண்ணலாம், நோட்டில் எழுதி வைக்கலாம். ஸோ யோசிச்சு பாருங்கள், கிளியராக இந்த இடத்துல நாம் இந்த மாதிரியான ஒரு ஆழமான விஷயத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் படிச்சுட்டே இருப்பதே ஒரு மாபெரும் சேலஞ்சாக என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்டடி ஹேபிட்ஸ் கரெக்டாக இருக்குதா, கரெக்டாக படிச்சுட்ருக்குமா? உதாரணத்துக்கு பைபிளில் எல்லா சாப்டரும் படித்து முடிச்சிட்டோமா கேட்டுக்கலாம். வால்யூம்ஸில் எல்லா வால்யூம்ஸையும் படித்து முடிச்சிட்டோமா கேட்டுக்கலாம். தமிழ் மொழிபெயர்ப்புகள் வந்திருக்குது, எல்லா புஸ்தகமும் படித்து முடிச்சிட்டோமா கேட்டுக்கலாம். இது எல்லாத்துக்குமே நோன் வந்துருச்சுன்னா என்ன கேட்டுக்கலாம், என்ன கேட்டுக்கலாம்? இருக்கா புளிப்பு அங்கங்கே அப்படின்னா கேட்கணும், நான் போதுமான அளவு படிக்கிறேனா? சம்டைம்ஸ் சில பேர் படித்தாதானே அதில் என்ன போதுமான அளவு. அடுத்தது, நான் வாரந்தோறும் கலந்து கொள்ளும் கூடிகைகளின் எண்ணிக்கை. அப்படின்னா சண்டே மட்டுமா மீட்டிங் இருக்குது, எல்லா நாளும் தானே மீட்டிங் இருக்குது. திங்க் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். அப்படின்னா நம்மளுடைய படிக்கிற அளவை பார்த்துட்டு நாம் எதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறோன்றதை என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். எதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம்? 1008 ரீசன் சொல்லலாம், இன்றைக்கும் சொல்லலாம், அடுத்த வருஷமும் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன சொல்லிடுவார் ஆண்டவர் வந்து, உங்களை அறியேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன்னா கதவும் ஒரு நாள் என்ன ஆயிரும், அடைக்கப்பட்டுரும். நீ உங்கள் வேலையை பாருங்கப்பா அப்படின்னு என்ன பண்ணிடுவார், விட்டுருவார். திரைக்கு அப்பால் கிறிஸ்துவின் சபையை என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஸோ அடுத்தது முக்கியமாக எக்ஸாமின் பண்ண வேண்டிய ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் இது, லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சர்ச்சில். இது சாதாரண புளிப்பே கிடையாது. இப்போ நாம் போட போகிறது புளிப்புகள்லாம் புளிப்பு. இந்த தானியலில் 10 கொம்பை பார்க்கும்பொழுது நடுவில் ஒரு கொம்பம் வருவான்ல, சின்ன கொம்பை. ஆனால் சின்ன கொம்பந்தான், கொம்பாதி கொம்பை யார் போப் மார்க்குன்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இது சாதாரண புளிப்பே கிடையாது. இது போடுறது இது அப்பேற்பட்ட புளிப்பு. ஆனால் சூப்பரான விஷயம் என்ன தெரியுங்களா, அதில் மற்ற விஷயங்கள்லாம் கூட ஒன்று இருக்கும், இல்லாமல் போகும். இதில்
நாம் எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு புளிப்பு தான். அது என்னங்க ஒரு புளிப்புக்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரோடக்ஷன் தேவையா? என்ன புளிப்பாக இருக்கும் அது? ஒரே ஆப்ஷன் கொடுக்குறேன் நான். கோபமா? கிட்ட வந்துட்டீங்க. ஆமாவா இல்லையா? ரசல் பதில் எழுதுறாரு, மூச்சு விடுற மாதிரி தேவடைய பிள்ளைகளுக்கு எது வந்துருதா? அறியாமலே வந்துடும். நல்ல நோக்கத்தில் செயல்பட்டு இருப்போம், அறியாமலே என்ன ஆயிருன்னு பார்த்தா நம்ம ஃப்ளெஷ்ஷு பேச வச்சிரும். நம்ம ரொம்ப சீரியஸாக கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய புளிப்பில் ஒன்றாவது புளிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவில் ஸ்பீக்கிங். அதுதான் யாக்கோபு எழுதுறார் 4:11, சகோதரரே ஒருவருக்கு விரோதமாய் பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன இருக்கு. இப்படி பேசினா என்ன ஆகும்? ஆனால் உண்மையாகவே சாலமன் ஞானிங்க எல்லா விஷயத்தையும் பார்த்துருப்பார் போல் இருக்குது. ஆக்சுவலாக அவருடைய அரசாட்சியில் இதெல்லாம் இருந்திருக்கும் போல் இருக்கு. ஒரு ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணால் என்ன ஆகுதுன்ற சொல்கிறார் பாருங்க. படிங்க நீதிமொழிகள் 26 26ஆம் அதிகாரம் 20 22 வரைக்கும். விறகில்லாமல் நெருப்பு அவியும். விறகில்லாமல் நெருப்பு என்ன ஆயிரும்? அவிஞ்சிரும். கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். ஆமாம், இந்த ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணாமல் இருக்கிறவங்க இருந்தால் எது அடங்கிருமா? ஆக்சுவலாக சண்டை அடங்கிருமா? எப்படி அடங்குற மாதிரி? விறகெல்லாம் எப்படி நெருப்பு அணையுதோ, இந்த தீமை பேசுறவங்க மட்டும் இல்லைன்னா எது வராதான்? ஆக்சுவலாக சண்டை வராதான். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு எதை மூட்டி விட்டுறாராம் வந்து இவரு? சண்டையை மூட்டி விட்டுறாராம். அந்த நெருப்பு மூட்டுவோம்ல அந்த மாதிரி. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலி இருக்கும். என்னவாமா? விளையாட்டு மாதிரி இருக்குமா? ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் அவங்க வச்சு பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குமா அந்த பஞ்சு? உள்ளத்தை என்ன பண்ணிருமா? தைத்து எடுத்துருமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளோ குத்துமா. எது? ஈவில் ஸ்பீக்கிங். ஸோ அப்படின்னா யோசிச்சு பார்க்கலாம், ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு வார்த்தைகள் என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவனக்குறைவான ஒரு வார்த்தை கூட பெரும்பான்மையான சமயத்தில் அறியாமையில் தான் நம்ம பேசுவோம். அப்படி அறியாமையை பேசும்பொழுது ஒரு அப்பாவி என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? துக்கத்துக்கும் மனவேதனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா சம்டைம்ஸ் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஒரு கேரக்டரை கட்டி எழுப்பி வச்சுருப்பாங்க, ஒரு நல் பெயரை கட்டி ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. என்ன பண்ணிடுவோம்? ஒரே வார்த்தையில் நம்ம போட்டு உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஈவில் ஸ்பீக்கிங்கிறத பேசி மட்டும் பண்ணணும் அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் அது வார்த்தைகளாக இருக்க வேண்டிய விஷயங்கள் கூட இல்லாமல் தோள்களில் ஒரு குலுக்கல், கண்களில் ஒரு பார்வை, இப்படி கூட இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? அது வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா கிளியராக நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் ஏற்கனவே பல உபத்திரத்துக்குள் என்ன பண்ணிருக்காங்க? போயிட்டுருக்கும் பொழுது அது கூட எந்த பெயினையும் ஆட் பண்ண வேண்டாம். நாம் நியாயம் தீர்க்கக்கூடிய இந்த பெயினையும் நாம் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஆட் பண்ண வேண்டாம். அதுதான் ஞானி என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நீதிமொழிகள் 11:13 புறங்கூறி திருகிறவன் எதை வெளிப்படுத்துகிறான்? நம்ம ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அடக்குகிறான். ஸோ அப்படின்னா கிளியராக நாம் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேரிட்டியாக பார்க்கலாம். எல்லாருக்குள்ளும் என்ன இருக்குது? அபூர்ணங்கள் இருக்கா இல்லையா? இருக்குது. ஒரு சகோதரன் ப்ரைடாக இருக்காருங்க, என்ன பண்ணலாம்? ஒதுக்கி தள்ளிடலாமா? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? புரியல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையில் எப்படி இருந்தாங்க? 12 பேரும் மைண்டு ஃபுல்லாக என்ன இருந்துச்சு? ப்ரைடு, பெருமை. தன்னில் யார் பெரியவன்ற போட்டி. என்ன பண்ணார்? இறங்கி பாதம் கழுவினார். அப்படின்னா நம்மளுடைய ஒரே ரோல் என்ன தெரியுமா? பாதம் கழுவுறதே தவிர்த்து, ஒரு வேளை ஒரு சகோதரனுக்குள்ள ஒரு அபூர்ணம் இருக்குன்னா அந்த அபூர்ணத்தை எப்படி எடுத்து போடலாம் அப்படின்ற முயற்சியில் மட்டும் நம்ம ஈடுபட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? போகலாம்.
எது கிடையாது அப்படிங்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அழகாக எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குள்ளேயும் அது ஒரு நன்மை இருக்கும்ல, ஒரு குட்டான விஷயம் இல்லை, அதை மட்டுமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். எதை டிஸ்கவர் பண்ணாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஒரு ஹிடனான ஈவில் இருக்கும். அது என்ன ஈவில் அப்படின்றது என்ன பண்ண வேண்டாம், நம்ம போயிட்டு ஜூம் பண்ணி பார்க்க வேண்டாம். அப்படின்னா இனி இந்த புளிப்பை கண்டுபிடிச்சிட்டு இருக்குதுன்றத மற்றவங்களுடைய ஃபால்ட்டை பற்றி பேசாமல் என்ன பண்ணிக்கலாம், இருக்கிறோமான்றது என்ன பண்ணிடணும், நாம் செல்ஃப் எக்ஸாமின் பண்ணணும். அடுத்தது என்ன இருக்குதான்னு பார்க்கணும். லவ், எந்த அளவுக்கு லவ் இருக்கணும் நம்ம பார்த்துருக்கோம். சத்துருக்களையே ஸ்நேகிக்கிறான். ஏன்னா 1 கொரிந்தியர் 13 கிளியராக ஒரு கிறிஸ்டியனுடைய ஒரு ஹைட் என்னன்றதை கேட்டார். அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணிட்டார்னா பேசிட்டார். என்ன சொல்ல வரார் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம அடிக்கடி படித்த வார்த்தைகள், அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை அப்படின்னா என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்டியனுடைய ஹையஸ்ட் கோலை பற்றி பேசுகிறாரு. அப்படின்னா ஒருத்தர் பியூட்டிஃபுல்லாக சப்ஜெக்ட் பேசுகிறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லா ஸ்கிரிப்சர்ஸ் ப்ராஃபஸியை பேசுகிறது பெரிய விஷயம் கிடையாது. மாபெரும் விசுவாசம் இருக்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது. மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுறது கூட பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் நல்ல விஷயந்தான். பட் இது எல்லாம் டூல்ஸ். எதுக்கான டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான கோலை ரீச் பண்ணுறதுக்கான டூல்ஸ். என்ன முக்கியமான கோல்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான அன்பை முழுமையான அளவுக்கு வளர்க்கதற்காக இதெல்லாம் ஒரு கருவிகள். அந்த உண்மையான அன்பு இல்லைன்னா இதெல்லாம் மீனிங்லெஸ் ஆகிடும், வேஸ்ட். அப்படின்னா அன்பு முழு அளவில் வர வரைக்கும் இதெல்லாம் அதை வருவதற்கான கருவிகளே தவிர்த்து யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போது கிளியராக அன்பு எனக்கு இராவிட்டால்னு பேசுகிறார்ல, ஒரு ஹைபாத்தட்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கார் இந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல். ஆக்சுவலாக என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லா ப்ராஃபஸிஸையும் தெரிஞ்சு, ஃபுல் நாலேஜ் இருந்து, எல்லா ஸ்கிரிப்சர்ஸும் தெரிஞ்சு, எல்லா வால்யூம்ஸ் ரீப்ரின்ஸும் தெரிஞ்சு அன்பு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல அப்போ ஏங்க அவ்வளோ டீப்பாக ஸ்டடி பண்ணாங்க, ஏன் அவ்வளோ டீப் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறு நோக்கங்கள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க கிட்ட வாங்கக்கூடிய மரியாதை, ஒரு வேளை எலெக்ட் ஆகணும், whatever. அப்படின்னா கிளியராக ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக இந்த இடத்துல பிரதர் ஜார்ஜ் டபாக் என்ன எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங் சிஸ்டர். நம் வேத ஆராய்ச்சி படிப்புகள், நம் ஊழியம், நம் பலிகள் ஆகியவற்றிற்கான நோக்கம், சொல்லப்போனால் நாம் செய்யும் எல்லாவற்றிற்குமான நோக்கம் அன்பை வளர்ப்பதிலும். எல்லாமே நம்ம செய்யறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அன்பை வளர்ப்பதற்காக தான். ஆவியின் கனிகளில் தேவனைப் போல மாறுவதாக இல்லாவிட்டால் அப்போஸ்தலர் பவுல் சொல்வது போல அவைகள் ஒன்றும் இல்லை, அதாவது அவைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை. எதில் எந்த மதிப்பும் இல்லையா? ட்ரூ லவ் வரலனா, உதாரணத்துக்கு எவ்வளோ சப்ஜெக்ட் கேட்டாலும் வேஸ்ட்டு, எவ்வளோ பெரியன் ஸ்டடியில் அட்டன் பண்ணியிருந்தாலும் என்னதான் வேஸ்ட், எவ்ரி திங் இஸ் வேஸ்ட். ஸோ ரீப்ரின்ஸ் 443 சொல்கிறாரு, முழுமையான அன்பை இருதயத்தில் நிறுவாத யாவருக்கும் அவங்க தேவனுடைய திட்டத்தில் எந்த தளத்துலையும் இருக்க முடியாது. நித்தியத்துக்கு எந்த தளத்துலையும்னா, என் பிளேன்லேயும் வர முடியாது, கே பிளேன்லேயும் வர முடியாது. சபையாக இருந்தாலும் சரி, திரள் கூட்டமாக இருந்தாலும் சரி, உலக ஜனங்களாக இருந்துட்டாலும் சரி, எது ஆழமாக எல்லாருக்கும் இருந்து ஆக வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்தியத்திற்கும் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய லவ். அது இல்லாமல் தேவன் என்ன பண்ணுறது கிடையாது, அங்கீகரிக்கிறதே இல்லை அப்படிங்கிறத கிளியராக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அப்படின்னா நாம் இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனவே நமது ஆவிக்குரிய வளர்ச்சியை மதிப்பிட முயற்சிக்கும் போது நாம் எப்போதும் அதிக அன்பை என்ன பண்ணோம், வளர்க்க பாடுபடுவோம். என்னென்ன கேள்வி கேட்டுக்கலாம், நான் என் சத்துருக்களை நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறேனா? ஏன்னா வசனம் இருக்குல்ல, ப்ரேயர் பண்ணியிருக்குமா? யார் கேட்டுக்கலாம், நம்மளை கேட்கலாம். என்னோட கருத்து வேறுபாடு கொண்ட என் சகோதர சகோதரிகளை நான் நேசிக்கிறேனா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னோட கருத்து வேறுபாடு கொண்ட, என்ன கருத்து வேறுபாடு கொண்ட, எதுனா எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க ப்ராக்டிக்கலா. என்னோட கருத்து வேறுபாடு கொண்ட சகோதரர்கள் நேசிக்கிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளும் இல்லையா பிரதர்?
ரெயின் பிகன் ஆர் நாட் பிகன், ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகலை எடுத்துக்கலாம். இன்னும் சில பேருக்கு டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டில் என்ன கிடையாது, புரிதல் இல்லை. சம்டைம்ஸ் அந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட்குள்ளே புரிதல் இருந்துட்டாலுமே அதில் சில ஃப்ளெஷ்ஷை என்ன பண்ணலாம், வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் எடுக்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான தேவனுக்கு பிரியமான மெத்தட் தான், சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம்தான். பட் அதில் சில டீவியேஷன்ஸ் சில பிரதர்ஸ் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் அதில் டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கும். கரெக்டாக? அப்படி இருக்கும்பொழுது அவங்கள கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணுறோமா? லவ் யோசிச்சு பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு ஈடுபலி கொடுத்துட்டு போயிருக்காரு? யாருக்கு ஈடுபலி கொடுத்துருக்காரு? ஃபார் எவ்ரி ஒன். அஃப்கோர்ஸ் ஈவன் இந்த விஷயங்கள் கூட நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கண்ணாடியில் என்ன பண்ணிருக்கோம், உண்மையாக முகமுகமாய் தரிசிப்போம். எவ்ரிதிங் வில் பி ரிவீல்ட், எல்லாமே. அஃப்கோர்ஸ் இந்த லவ் பண்ணணும்னு சொல்கிறது நம்முடைய ஸ்டாண்டர்டை குறைக்கணும்னு நான் சொல்லலை, நம்ம சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லலை. பட் ஈவன் இந்த லவ்லுமே லவ் மேக்கிங் த டிஃப்ரென்ஸ் இருக்குது. கர்த்தரோடு நெருங்கி ஓடக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு நாம் அதிகமான வீரியத்தில் அன்பு செலுத்துகிறோம், மாற்றுக்கிறதுல. பட் அவங்களுக்கும் லவ் என்ன பண்ணணும், காட்டணும். காட்டுறனா அப்படின்றது தான் என்னங்க அந்த இடத்துல கேள்வி. நான் அவர்களுக்காக பேர் சொல்லி ஜெபிக்கிறேனா, நான் எனது அன்பை இன்னும் மிகுதியாக காட்ட முடியுமா, காட்டுறேன், இன்னும் டெவலப் பண்ண முடியுமா? யார்கிட்ட கேட்கலாம்? நம்மளே கேட்கலாம். அடுத்தது சப்மிஷன் இன் ட்ரையல். ஸோ கிளியராக ஃபாஸ்ட்டாக போகலாம். நாம் சப்மிஷன் இன் ட்ரையல்னால் என்ன அர்த்தம்? சோதனை வரும்போது ஒப்பு கொடுக்குறேனா, இல்லை டக்குன்னு திடீர்னு ஒரு பல்பு என்ன ஆயிரும், ஃபியூஸ் போயிடும் பாருங்கள், அந்த மாதிரி நான் அவுட் ஆயிடுறேனா? ஆர் வி சப்மிட் பண்ணுறோமா ட்ரையல்ஸில்? பவுல் எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என் குறைச்சினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. பிலிப்பியர் நிருபத்தில் எழுதுகிறாரு, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க இயல்பாலாம் வரல. பவுலுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். இருக்க என்ன பண்ணுறாரு, அவர் கற்றுக்கொள்கிறார். ஏன் கற்றுக்கொள்? இஸ் அ ரோமன் சிட்டிசன். அவர் பரிசெயனுக்கெல்லாம் பரிசெயன், டாக்டரேட் இந்தல்லா. அவருடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்திருக்கும், எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்திருப்பார் பவுல். பட் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க என்ன பண்ணிட்டேன், நான் கற்றுக்கொண்டுட்டேன். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எப்படி தெரியும். ஏன் இந்த ஃபெய்த் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரோமர் 8:28 எழுதுனவரே அவர் தான். ஏன்னா ஒரு புது சிருஷ்டியோட லைஃப்பில் தேவன் எதை அனுமதித்தாலுமே அந்த புது சிருஷ்டிக்கு நன்மைக்கு ஏதுவானதை என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறாரு. அட் த சேம் டைம் மனுஷருக்கு நேருகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை இல்லை. ஈவன் அந்த சோதனையில் எப்படி தாங்கிறதுன்றதுக்கான வேவையும் தேவன் என்ன பண்ணிடுறாரு, உருவாக்கிறாரு. அப்படினால தான் சொல்கிறாரு, நான் கிளியராக உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுகிறேன் பவுல் எழுதுகிறார். அப்படின்னா பிரதரில் சிஸ்டர் சன்பார்ன் அவங்க சொல்லுவாங்களாமா, மூத்த சகோதரி ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க, அவங்க சொல்லுவாங்களாமா, நாம் என்ன பண்ணிட வேண்டாம், சோதனையில் மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அவர் ட்ரையல்ஸ் ஆர் ஒர்த் த மில்லியன்ஸ் கூட கணக்கு பண்ண முடியாது. அதாவது நம் சோதனைகள் மில்லியன் மதிப்புள்ளவை, அவற்றில் எதையும் வீணாக்க வேண்டாம். அப்படின்னா வீணாக்கிறது என்ன அர்த்தம்? சோதனை வந்து சோதனையை வீணாக்கிட்டோம், போச்சு, திருப்பி என்ன ஆகாது, வராது. அப்படின்னா ஒரு சோதனையை கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அந்த சோதனைக்கு எதிராக முறுமுறுக்காம சமாதானத்தோடு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மென்டல் ஆட்டிடியூட் நமக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கையின் அனுபவங்களை எப்பேற்பட்ட அனுபவம் வந்தாலும் நாம் மனரம்யமாக இருக்கிறது யாராலும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, எது நம் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டாலும் அது தேவ ஞானம் தான் என்ன இருக்கு, அனுமதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது தேவ ஞானம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது சிருஷ்டிக்கு இந்த உபத்திரம் தேவை அப்படின்னு நினைக்கிறாரு, அனுமதிக்கிறாரு. நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுசாக கீழ்ப்படுகிறோமா? இந்த இடுக்கமான பாதையில் நாம் முன்னேறுகையில் பிதாவின் சித்தம் நமக்கு என்ன அனுமதிக்கிறதோ அதை சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதய நிலைமை நமக்கு எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்குதா? ஹம்பிளா, ஓகே தேவனே முடிஞ்சு, வேற எந்த கொஸ்டினும் கிடையாது. அதில் சமாதானத்தோடு அக்செப்ட் பண்ணுறோமா? யாரையே கேட்டுக்கலாம், நாமளே கேட்டுக்கலாம். அடுத்தது கடைசி கிட்ட வந்துட்டோம்.
ஃபர்கிவ்னஸ் அண்ட் மர்சி அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரை ஏன் மன்னிக்கணும்? எத்தனை தடவை? தெரிஞ்ச வசனம் 7 தடவை. ஏன் 70x7? ஏன் வேறு நம்பர் சொல்லியிருக்கலாம்ல? 7:70. ஏன் 7:70? இது ஒரு டாக்டரினல் பாயிண்ட்டு. டேனியலோட இதுக்கு என்ன இருக்குது? டேனியல் ப்ராஃபஸியோட லிங்க் இருக்குது. அதை பின்னாடி நீங்கள் உங்கள் எல்டர்ஸ் கிட்ட கேட்டுக்குங்க. ஸோ ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:70 அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்ஃபினிட் டைம் என்ன பண்ணிக்கலாம்? மன்னிச்சிக்கலாம். அப்படின்னா இந்த இடத்துல தேவன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் வச்சுட்டார். என்ன சொல்லிட்டான்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட நம்ம எவ்வளோ கிருபை மன்னிப்பு வாங்கணும்னு விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு காமிச்சா போதும். யாருக்கு? சகோதர சகோதரிகளுக்கு. அப்படின்னா மேத்யூ 7 நம்ம படிக்கிறோம், நீங்கள் எந்த தீர்ப்பின் படி ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கிறேன்? ஜட்ஜ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சிவியாரிட்டியாக தேவன் நம்மளை ஜட்ஜ் பண்ணணும்னு பார்க்க விரும்புகிறோம். நம்முடைய குறைகளை எந்த அளவுக்கு பார்க்கணும்னு விரும்புகிறோம்? தேவன் பார்த்து பண்ணுங்க தேவனேன்றோம்ல. என்ன ஜபத்தில் வைக்கிறோம்? இறக்கம் காட்டுங்க. த சேம் இன்டென்சிட்டியில் யாரு காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு சகோதர சகோதரிகள். அபூர்ணங்கள் இருக்கா? இருக்கு. சம்டைம்ஸ் அவங்கள அறியாமலே நமக்கு விரோதமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. தெரிஞ்ச கூட செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். என்ன பண்ணலாம்? இரக்கம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்படின்னா இந்த மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை ஜட்ஜ் பண்ணுற தேவன் சொல்கிறார் இல்லையா? இந்த கோட்பாடுகள் என்ன ஆக்கணுமா? நம்மளுடைய இருதயங்களை மென்மையாக்கி. இருதயங்களை மென்மையாக்கின என்ன அர்த்தம்? சாஃப்டாக மன்னிக்கவும் இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் மிகவும் தயக்கமின்றி வழங்க உதவ வேண்டும். யாராவது மன்னிப்பு கேட்க முழங்காலில் வரும் வரை என்ன பண்ணக்கூடாது? நாம அர்த்தம் என்ன பண்ணுற அது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு சிறிதளவு அவங்க மாற தயாராக இருந்தால் கூட என்ன பண்ணணும்? நம்ம மன்னிக்க தயாராக இருக்கணும். அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டகுமாரன் ஊமை தான். அப்படின்னா மகன் வந்து மன்னிப்பு கேட்ட பிறகு ஓடினாரா? இல்லை. வரும்போது தெரிஞ்சிருச்சு அவர் என்ன பண்ணிருக்காரு. அந்த ஆட்டிடியூட் போதும். ஈவன் ஸ்தேவான் மரிக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவத்தை என்ன பண்ணாதீங்க, சுமராதீர்கள். அப்படின்னா மன்னிக்கிறத ரொம்ப டஃப்பாக மன்னிக்கலாம், ஈஸியாக மன்னிச்சிடலாமா? கேட்கலாம் நம்மளுக்குள்ளவே கேள்வி. நாம் எளிதாகவும் மனப்பூர்வமாகவும் இருதயத்திலிருந்து மன்னிக்கிறோமா? இது என்னது எளிதாகனா என்ன அர்த்தம்? முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்இன்டென்ஷனல் சின்ஸுக்கெல்லாம், அறியாமைக்குரிய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பே சகோதரர்கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்கவே கூடாது. அதை அப்படியே கண்டுக்காமல் என்ன பண்ணிடணும்? போயிடணும். ஈவன் வீட்லேயுமே என்ன பண்ணோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அபூரணங்களை முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது? முதல்ல கண்டுக்கக்கூடாது. தேவன் கண்டுக்கிறாரா? இயேசு கிறிஸ்து அட்வொகேட்டாக நமக்காக பரிந்து பேசும்பொழுது எல்லாத்தையும் மன்னிச்சிடுறாரு. அன்இன்டென்ஷனல் பாவங்கள் எல்லாம் பிதா கிட்ட பர்ஃபெக்டாக காட்டுறாரு. ஆனால் நம்ம ஃபோக்கஸ் முழுக்க எங்கே ஆயிடுது? அபூரணங்களின் மீது என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கவனத்தை செலுத்திடுவோம். இருதயத்திலிருந்து மன்னிக்கிறது தான் என்ன அர்த்தம்? ஹார்ட் ஃபர்கிவ்னஸ். 1 கொரிந்தியர் 13 அழகாக எழுதியிருப்பார். லவ் கீப் நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங்ஸ். அன்பு எதையே வைக்காது. ரெக்கார்டு இருக்காதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த சகோதர சகோதரிகளுக்கு குறைகள் அபூரணங்களை என்ன பண்ணாதீங்க, ரெக்கார்ட் பண்ணாதீங்கன்றார். ஃபைன். ஸோ லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸில் கடைசி முன்னாடி பாயிண்ட் வந்துட்டோம். envy and jealousy. என்னது இது? பொறாமை இருக்குதா? யார் செக் பண்ணோம்? செக் பண்ணலாம். எந்த அளவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது? சம்டைம்ஸ் நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்மளோட ஃபினான்ஷியலாக பெட்டராக இருக்கலாம், நம்மளோட சகோதரர்கள் மத்தியில் சம்டைம்ஸ் பாப்புலராக இருக்கலாம், அவங்க நம்மளுடைய தாளந்துகள் அவங்களுக்கு என்னவாக இருக்கலாம்? அதிகமாக இருக்கலாம். எக்லீஷியாலாக ஊழியம் செய்யக்கூடிய ஸ்லாக்கியங்களை நம்மளை காட்டிலும் அவர்களுக்கு என்னவாக இருக்கலாம்? அதிகமாக இருக்கலாம். உபத்திரவங்களும் நம்மளோட அவங்களுக்கு என்னவாக இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த சமயத்தில் கம்பேரிசன் வருதுனாலே ப்ரைடு இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் இவ்வளோ அவங்களுக்கு அவ்வளோவா அப்படின்னு வரும்பொழுதே இந்த பிக்சரில் யாரை பெருசாக கொஞ்சம் நினச்சிட்றோம்?
நம்மளை கொஞ்சம் பெருசாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும். அதனால் ஆனால் நம் ஒவ்வொரு சோதனையும் நமக்கு தேவையானதை சரியாக வழங்குவதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதில் நம்ம என்ன பண்ணலாம், நினைவில் கொள்ளலாம்னா என்ன அர்த்தம், என்ன தேவையோ அது தேவன் என்ன பண்ணியிருக்கார், நமக்கு கொடுத்துருக்கார். கம்பேரிசன் பண்ணக்கூடாது. ஒரு சப்ஜெக்ட் கூட வந்திருக்கும், ட்ரையல்ஸ் ஆஃப் கம்பேரிசன், நீங்கள் படிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு ட்ரையல்னா தானியேலுக்கு வருது. எசேக்கியேல் கேட்ட, தேவன் என்ன மட்டும் இப்படி நடுத்தருவில் விட்டுட்டீங்க, தானியேலுக்கு எங்கே ஏறக்குறைய பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டு, அங்கே எனக்கு எங்கே என்னை வந்து எதில் அப்பம் சுட்டு சாப்பிட சொல்கிறீங்க, மாட்டு கிடையாது மனுஷ கழிவில் தேவனை எப்படி, சரி ஓகே மாட்டில் நீ என்ன பண்ணுவார் எசேக்கியேல் கிட்ட. ஆனால் இவர்கிட்ட வேண்டி வேண்டி சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறாங்க, வேண்டான்னு யார் சொல்கிறாரு, அவர் சொல்கிறார். அப்போது தேவன் பார்ஷாலிட்டி பார்த்துட்டாரா, யோசிச்சு பாருங்க. சிங்ககபி யாருக்கு தான், தானியேலுக்கு தான், யாருக்கு இல்லை, எசேக்கியேலுக்கு இல்லை. அப்போ கிளியராக ஒரு பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சம்டைம்ஸ் ஃபினான்ஷியலாக நம்மளோட சகோதரர்கள் பெட்டராக இருக்கலாம், சில ஊழியம் புரியறதுல பெட்டராக இருக்கலாம், பட் அவங்களுக்கு ஒருவேளை பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கலாம், ட்ரையல்ஸ் பயங்கரமாக என்ன பண்ணலாம் இருக்கலாம். அதுதான் சாங்ஸ் ஆஃப் சாலமன் எழுதும்போது என்ன எழுதுகிறாருன்னா, இந்த பொறாமை எப்பேற்பட்டதாவாம், பாதாளத்தை போல் கொடிதாக இருக்கிறது, அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலைகள் கடும் ஜுவாலைகளாக இருக்குதான். அப்போ என்ன ஆயிருமாம்மா, ஒருத்தரை எரிச்சிருமா. அதனால தான் ஒருவர் மேல் ஒருவர் என்ன பண்ண வேண்டாங்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பொறாமை இல்லாமல் இருந்துச்சு நான் என்ன இல்லை, அன்பு இல்லை. ஏன்னா அன்புக்கு என்ன கிடையாது, பொறாமை இல்லை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேன்மை உள்ளவர்களாக நாம் என்ன வேண்டும். ஸோ அப்படின்னா சம்டைம்ஸ் நாம் சகோதரர்களோட முக்கியமாக எங்கே கம்பேரிசனுக்குள்ளே போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டேலண்ட்ஸ், அவங்களுடைய எபிலிட்டிஸ் அப்படி ஒப்பிடும்போது தான் ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். சரீர அவயத்தில் ஒவ்வொரு அவயத்துக்கு ஒவ்வொரு ஒர்க், எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. ஸோ சர்ச் கிளாஸ் நிறைவடையும் பொழுது, அல்டிமேட்டாக 1,44,000 நிறைவடையும் பொழுது எல்லா டேலண்ட் எல்லா கேரக்டருக்கும் அங்கே ரெப்ரசன்டேஷன் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் டெய்லர் மேட். ஸோ கேட்டுக்கலாம், நாம் நம் சகோதர சகோதரிகளின் உடைமைகள், திறமைகள், அறிவு, புகழ், ஓய்வு நேரம். அது இந்த ஓய்வு நேரம் ரெஸ்டே இல்லை எனக்கு. அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் என்ன பண்ணிருக்காரு, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. நான் வண்டி எடுத்து என்ன பண்ணிருக்கேன், சுற்றிட்டுருக்கேன். சோதனையே இல்லைங்க அவருக்கு. இதெல்லாம் கம்பேரிசன் வர்றதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துலேயும் பொறாமைப்படுகிறேனா, இந்த புளிப்பு ஒளிஞ்சிட்ருக்குதான்னு என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். ஸோ சாக்ரிஃபைஸ் பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டியதில்லை, கிளியராக நமக்கு நல்லாவே தெரியும். ரோமர் 12:1 நம்ம படித்த மாதிரி தான். ஸோ கிளியராக சாக்ரிஃபைஸ் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் கிறிஸ்துவின் சபையாகவே போக முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெஷ்ஷு மேக்ஸிமம் எந்த டைரெக்ஷனை தான் கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவனை பாதுகாக்கக்கூடிய டைரெக்ஷனுக்கு தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போகும். கிட்ட வந்து பேசுமா, மாம்சம் என்ன பேசும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகாத, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு, என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. எக்ஸ்ட்ரீமாக போகிறதுனா என்ன அர்த்தம், எல்லாத்திலுமே எனர்ஜி சாக்ரிஃபைஸ் பண்ணுறதில்ல, பணத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதில்ல, தாளந்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதில்ல. டூ எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ணாத போகாத. என்ன பதில் வரணும், நியூ கிரியேஷன் என்ன பேசணும், உடனே பதில் கொடுக்கணுமா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான். ஸோ அப்படின்னா என்ன கேள்வி நம்மளை கேட்க தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்காக என் ஜீவனை இழக்கிறேன், என் சுயத்தை இன்னும் அதிகமாக நான் வெறுக்க வேண்டுமா வேண்டான்னு தான் இது சொல்லும். இந்த கேள்வியெல்லாம் கேட்டோன்னா மாம்சம் சொல்லும். ஸோ அப்படின்னா கிளியராக கேட்டுக்கலாம். இன்னும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியங்களும், நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் இதெல்லாம் கொடுக்குமான்னு கேட்டுக்கலாம். என்னென்னா, நான் எடுக்கக்கூடிய இந்த முடிவு, நான் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் என் ஜீவனை அதிகமாக ரட்சிக்குமா அல்லது இழக்குமா? எந்த முடிவு இழக்கும், எந்த முடிவு ரட்சிக்கும்? எந்த முடிவு ரட்சிக்கும், எந்த முடிவு இழக்கும்? ஒரு 3 நாள் கன்வென்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எங்கேயோ போனோம், எது இழக்கும்? போனால் இழக்கும், இல்லைன்னா ரட்சிக்கும்.
இது சுயத்தை வெறுத்தலா அல்லது சுயத்தை சேவித்தலா? எது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள். இது எனக்கு ஊழியம் செய்ய அதிக நேரம் தருமா அல்லது குறைவான நேரம் தருமா? நாம் அதிகமான நேரம் ஊழியம் செய்ய குறைவான நேரம் வேலை செய்ய முடியுமா? அப்படின்னா லிஸ்ட் போட்டு என்ன பண்ணிட்டே இருக்கலாம், போட்டுக்கலாம். கடைசியாக என்ன கேட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் அப்ரைசலில் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர். ஏன்னா ஜெபந்தான் ஒரு புது சிருஷ்டிக்கான ஒரு ஆக்சிஜன் மாதிரி. ஸோ அப்படின்னா கிளியராக எப்போ அலாரம் ஆஃப் ஆகுதோ அந்த பாயிண்டில் எங்கே போகணும், யாரை நோக்கி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை நோக்கி போகணும். அப்படின்னா இந்த ஜபத்துக்கு சில தடைகள்லாம் வரும். என்ன வரும்னு பார்த்தா, நைட்டு போனால் என்ன வரும், அதிகமாக நமக்கு தூக்கமாக வரும். என்ன பண்ணலாம், சாயங்காலமே என்ன பண்ணிடலாம், செஞ்சு முடிச்சிடலாம். முட்டி போட்டால் வேறு என்ன வருது, பிரச்சனை இல்லை, என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான சமயத்தில் உட்கார்ந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரேயர் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம் ஜபத்தில் போய் உக்காந்துன்னு வச்சுக்க, மைண்ட் அங்கெங்கேயோ ஓடும். வேறு எதுவோ என்ன பண்ணியிருப்போம், யோசித்து முடிச்சு உக்காருவோம். ஆனால் ப்ரேயரை என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்க மாட்டோம். எங்கெங்கேயோ போவோம். எக்லிஷா விஷயம் எல்லாமே என்ன ஆகும், ப்ரேயரில் போயிருக்கா இல்லையா, போதா இல்லையா, போகுது. ஈவன் எக்லிஷாலே யாருன்னா ஒருத்தர் ப்ரேயர் பண்ணும்போது அவர் ப்ரேயர் பண்ண தாட் ப்ராசஸ்குள்ளே மைண்ட் என்ன ஆகாது, காலையில் போயிட்டு வந்தது, வீட்டில் பிரச்சனை எல்லாம் ஓடும்ல, வேண்டர் ஆகும் தாட்ஸ். அப்படின்னா இது பெரிய கொலை குற்றம் கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் தனியாக போய் ஜபிக்கும் போது இப்படி வருதா, ஒரு லவுடாக ப்ரேயர் பண்ணலாம். அது எப்படி அடக்கலாம் முயற்சி செய்யலாம். சம்டைம்ஸ் நம்மளுடைய ஜபம் ரொம்ப ஜென்ரலாக இருக்கும். எல்லா பரிசுத்தவான்களும் ஜபிக்கிறோம், தேவனே, அவ்வளோதான். ஏன்னா அதில் என்ன எல்லாமே கவர் ஆயிரும். அப்படியா? சம்டைம்ஸ் சொல்லிட்டு வந்திருப்போம், பிரதர் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க இந்த ட்ரெயின். எஸ் பிரதர், நான் என்ன பண்ணுறேன், ஜபிச்சுக்கிறேன். அங்கேயோடு அதை என்ன பண்ணியிருப்போம், மறந்துருப்போம். வந்து ஒரு குறிப்பிட்ட சகோதர சகோதரிகளுக்காக அவங்க பர்ஃபெக்ட் ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கோமா? திங்க் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நாம் இதை ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்படின்னா தைரியமாக கிருபாசன்ன த்ரோன் ஆஃப் கிரேஸ் கிட்ட வரதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. அப்போ கிளியராக நம்மளை நாமளே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்னா, நம் பரலோக தந்தையுடன் நம் ஐக்கியம் நாம் விரும்பும் அளவுக்கு நெருக்கமாகவும் அன்பாகவும் ஆழமாக இருக்கிறதா? எதில்? ப்ரேயர்ஃபுல் லைஃப்பில். எல்லா விஷயத்துலையுமே ப்ரேயர்ஃபுல்லாக அணுகுறோமான்றது என்ன பண்ணிக்கலாம், நம்மளை நாமளே செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கலாம். எந்த விஷயத்தில்? இத்தனை விஷயத்தில் இருக்கா இல்லையா? எது? புளிப்பு. அப்படின்னா இது நல்லா எக்ஸாமின் பண்ணிவிட்டு இதை மெமோரியில் நாம் என்ன பண்ணலாங்க, அனுசரிக்கலாம். எதை எடுத்து போட்டுடலாம், புளிப்பை நாம் எடுத்து போட்டுடலாம். ஸோ கடைசியாக இந்த ரீப்ரின்ஸ் 5913 நம்ம வாசித்து முடிக்கலாம். வாசிங்க. கிறிஸ்துவ எழுத்தாளர் சரியாக சொல்வதுண்டு, எங்கெல்லாம் அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தில் கர்த்தரை முழு விசுவாசத்தோடு பின்பற்றுகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் கர்த்தரை முழு விசுவாசத்தோடு பின்பற்றுகிறார்களோ, அங்கெல்லாம் விரைவாகவோ காலம் தாழ்த்தியோ சில காரியங்கள் தவிர்க்க முடியாதபடி தொடர்ந்து வருவதுண்டு. சாந்தம் மற்றும் அமைதலுள்ள ஆவி அனுதின வாழ்வின் குணாதிசயங்களாக பிரத்யோக்கியமான நேரங்களில் உண்டாகும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சாந்தம் அமைதலுள்ள ஆவி இது ஆட்டோமேட்டிக்காக வந்துருமா? எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ, யாரு முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயம் இருக்கோ, ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சாந்தம் மற்றும் அமைதல் உள்ள ஆவி. தேவனுடைய சித்தத்தை பணியுடன் ஏற்றுக்கொள்ளுதலானது ஒவ்வொரு நாளிலும் எதிர்கொள்ளும் சம்பவங்களில் வெளியரங்கமாகும். புரிஞ்சுங்களா? முழு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கக்கூடிய எங்கே இருந்தாலும் சரி, எது வெளியரங்கம் ஆகிட்டே இருக்குமாமா? தேவனுடைய சித்தத்தை பணிவோடு ஏற்றுக்கொண்டுட்டே இருப்பாங்களாங்க. அவருடைய சித்தத்துக்கு பிரியமானவற்றை செய்யவோ அல்லது துன்பப்படவோ தேவனுடைய கரங்களில் இருந்து எளிதில் வளைந்து கொடுத்து அவர் சித்தம் செய்யும் கோபமூட்டும். அவர் சித்தம் செய்யும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாமா? இப்போ ஏற்பட்டவர்கள் அவர் தேவன் என்ன பண்ணாலும் என்ன பண்ணிடுவாங்களாமா? வளைஞ்சு கொடுத்துருவாங்க. என்ன பண்ணாலும் வளைஞ்சு கொடுத்துருவாங்களாமா. அடுத்தது கோபமூட்டும் விஷயத்தில் இனிமை என்ன பண்ணுவாங்களாமா? இங்கிலீஷில் ரொம்ப இது அழகாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க,
ஸ்வீட்னஸ் அண்டர் ப்ரொவோகேஷன். ப்ரொவோக் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? கோபத்தை தூண்டுறது. அப்படி தூண்டினா எப்படி இருப்பாங்களா அவங்க? நாம் எப்படி இருப்போம் கோபத்தை தூண்டும் பொழுது? உதாரணத்துக்கு மனைவியோ கணவனோ வீட்டில் பிள்ளைகளோ ப்ரொவோக் பண்ணுறாங்களா இல்லையா? நாம் என்ன பண்ணுறோம்? ப்ரொவோக்குக்கே ஒரு ப்ரொவோக் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொடுப்போம் நாம். பட் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தில் கர்த்தரை முழு விசுவாசத்தோடு ஃபாலோ பண்ணுறாங்களோ அங்கே ஸ்வீட்னஸ் அண்டர் ப்ரொவோகேஷன், ஸ்வீட்டாக என்ன பண்ணுவாங்களா? ரிப்ளை பண்ணுவாங்களா? எத்தனை வாட்டி ப்ரொவோக் பண்ணாலும் ஸ்வீட்னஸ் அண்டர் ப்ரொவோகேஷன். பட் இது ஜெயிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இதெல்லாம் உண்மையா இல்லையா? ஏன்னா நமக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட் வரைக்கும் இருக்க ஒரு ஸ்வீட்னஸ் காமிச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு பிட்டர்னஸ் வரும் பாருங்க, நமக்குள்ள ஒரு கசப்பு வரும் பாருங்க. அப்படின்னா கோபம் ஊட்டும் விஷயத்தில் என்ன காட்டுவோம்? இனிமை. கலக்கம் மற்றும் குழப்பத்தின் மத்தியில் அமைதல். கலக்கம் மற்றும் குழப்பத்தின் மத்தியில் அமைதல். மற்றவர்களின் விருப்பத்துக்கு விட்டு கொடுத்தல். மற்ற விருப்பத்துக்கு எதனா விட்டு கொடுக்கிறது. பட் இதில் எது அடங்காது? சத்தியத்தின் கொள்கைகளை தவிர. மற்றும் அற்பமானதும் அவமானம் ஏற்படுகின்றதுமானவற்றில் உணர்வற்ற வருத்தம் மற்றும் மன விசாரத்துக்கு விலகி இருத்தல். அப்படின்னா ஐயோ என்னை அவமானப்படுத்திட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க, அதுக்கெல்லாம் ஃபீலிங் என்ன பண்ணாது உங்களுக்கு? இருக்காது. சஞ்சலப்படுதல் மற்றும் பயத்திலிருந்து விடுதலை, இவை மற்றும் இவைகளை போன்ற வேறு பல கிருபைகள் கிறிஸ்துவுடன் தேவனுக்குள் மறைந்திருக்கும். அந்த உள்ளான ஜீவியத்தின் இயற்கையான வெளிப்புற வளர்ச்சியில் எப்பொழுதும் காணப்படும். மனசாட்சி தொட்டு யோசிக்கலாம், இது எல்லாம் நமக்குள்ள காணப்பட்டு இருக்குதா? காணப்படல்னா தடையா எது இருக்குது? இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. டீப்பாக அனலைஸ் பண்ணி எடுத்து போட்டுட்டு நாம் கர்த்தருடைய பந்தியில் என்ன பண்ணலாம்? பங்கு பெறலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.